स्वधर्मनिष्ठ सतजन्माभिः पुमान् विरिञ्चतां येति ततः परं हिमाम् अव्यकृतं भगवतो वैष्णवं पदं यदाहं विबुधाय कलात्यये. அவர் சொல்றாரு, யார் ஒருத்தன் தன்னுடைய ஸ்வதர்மத்தை, தன்னுடைய வர்ணாசிரம தர்மத்தை மிகவும் சிறந்த வகையில 100 ஜென்மம் கடைபிடிக்கிறான், அப்படிப்பட்டவன் பிரம்மலோகத்தை, பிரம்மாவினுடைய அந்த பதவி அடைய முடியும். 100 ஜென்மம் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய ஸ்வதர்மத்தை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம தர்ம நிஷ்டையிலிருந்து அப்படி புண்ணிய காரியங்களையும் அப்படி ஸ்வதர்மத்தையும் பண்ண என்ன பண்றான் அப்படின்னா பிரம்மாவுடைய நிலை அடையறான்னு சொல்றான். அப்படி பிரம்மாவுடைய நிலை அடைவதற்கு மேல யார் ஒருத்தன் இன்னும் அதிக புண்ணியங்களை செய்யறானோ என்ன பண்ணலாம், என்னுடைய இடத்துக்கு வந்து சேர்றான் அப்படின்னு சொல்றான். அப்படி என்னுடைய லோகமான சதாசிவ லோகத்து வரத்துக்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, பிரம்ம லோகத்து வரத்துக்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஆனா அவ்யாகிருதம் பகவதோத்த வைஷ்ணவம் பதம் யதாஹம் விபுதாக கலாயதே. ஆனா நான் வசிக்கக்கூடிய, நான் வேற ரூபத்துல வசிக்கக்கூடிய எல்லா தேவர்களும் விருப்பப்படக்கூடிய அந்த வைகுண்ட லோகத்துக்கு ரொம்ப எளிமையா வந்து சேர்ந்துடலாம். அது வந்து வைஷ்ணவர்கள் விருப்பப்படக்கூடிய இடமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய தர்மத்தெல்லாம் செஞ்சு ஒருத்தன் பிரம்ம பதவி அடைஞ்சாலும் இல்ல என்னுடைய லோகத்துக்கு அடைஞ்சாலும் நாங்க என்ன விருப்பப்படுறோம் அப்படின்னா பிரம்மாவாகிய என்னுடைய தந்தையாக இருந்தாலும் சரி இல்ல சிவனாகிய நானாக இருந்தாலும் சரி, நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னைக்குமே வைகுண்ட லோகத்துல எனக்குன்னு ஒரு சொரூபம் இருக்கு, அந்த சொரூபத்துல நான் என்னைக்கும் பகவானுக்கு அங்க சேவை பண்ணிட்டு இருக்கேன். சோ அப்படி நானாக இருந்தாலும் பிரம்மாவாக இருந்தாலும் நாங்க விருப்பப்படக்கூடிய பதம் அப்படிங்கிறது அந்த வைகுண்ட பதம் தான். அந்த வைகுண்ட பதத்துக்கு பக்தியினால் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப எளிமையா அடைஞ்சிடலாம். மற்ற பதத்தை அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமாகவே இருந்தாலும் அது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு சொல்றாரு, யதா பகவத யூயம் பிரியஸ்த பகவான் யதா நமத் பகவந்தம் ச பிரேயான் அன்யஸ்தி கர்ஹிசித். சொல்றாரு, எப்பயுமே பக்தர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னா பகவானை காட்டில் எனக்கு பக்தர்கள் மிகவும் பிரியமானவர்களா இருக்காங்க. அதே போல பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா என்னை பகவானை எப்படி பிரியமா அவங்க பாக்குறாங்களோ, தன்னுடைய பகவானான விஷ்ணுவை எப்படி பிரியமா பாக்குறாங்களோ அதே போல என்னையும் பிரியமா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதே போல எனக்கும் அந்த பக்தர்கள் அப்படின்னா அவ்வளவு பிரியம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இங்க வந்து சிவன் அப்படின்றவர் எப்படி வைஷ்ணவர் அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க பார்க்க முடியும். ஏன்னா வைஷ்ணவானா மெதா சம்புகு அப்படின்னு அவளுக்கு ஸ்ரீமத் பாகவதனுடைய 12ஆம் சந்தம் சொல்ல போறார். சோ அப்படி சிவன் வந்து ஒரு சிறந்த வைஷ்ணவா இருக்கால் என்ன சொல்றாரு அவரு, எனக்கு பக்தர்கள் அப்படின்னா ரொம்ப பிரியம், விஷ்ணு பக்தர்கள் அப்படின்னு ரொம்ப பிரியம், விஷ்ணு பக்தர்களுக்கும் நான் அப்படின்னா ரொம்ப பிரியம் அப்படின்ற விஷயத்த சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறார். இதம் விவிக்தம் ஜப்தவ்யம் பவித்ரம் மங்களம் பரம் நிஸ்ரேயஸ்ய கரம் சாபி ஸ்ரூயந்தம் தம் பதாம்பஹ. சோ அப்படிப்பட்ட நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்க போறேன். இந்த மந்திரத்தை என்ன பண்ணுங்க, எப்பயுமே ஜப்தவ்யம் இந்த மந்திரத்தை எப்பயும் சொல்லிட்டே இருக்கு. இது எப்படிப்பட்ட மந்திரம், பவித்ரம் ரொம்ப தூய்மையானது, மங்களம் எல்லா விதமான மங்களத்தையும் நல்கக்கூடியது, அதே போல பரம் மிக உயர்ந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கு, நிஸ்ரேயசகரம் எல்லா விதமான நன்மையும் தரக்கூடிய இந்த மந்திரத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இந்த மந்திரத்தை நீங்க என்ன பண்ணுங்க, கவனமா கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். இதுல இருந்து நமக்கு ருத்ரகீதை அப்படின்ற ஒரு பகுதியானது இப்ப நம்மளுக்கு தொடங்க ஆரம்பிக்குது. நம்மளுக்கு பல்வேறு விதமான கீதை இருக்கு. கிருஷ்ணர் பேசினது பகவத்கீதை, உத்தவனுக்கு கிருஷ்ணர் பேசினது உத்தவ கீதை, ஹம்ச கீதை, பல்வேறு விதமான கீதைகள்லாம் இருக்கு. சோ அதுல இது என்ன சொல்றாங்க அப்படின்னா உத்தவ கீதை அப்படின்னு சொல்றாங்க. பிரமர கீதை, பிரமர கீதை அப்படிங்கிறது ராதாராணியும் வண்டு குலவி இருக்கு இல்லையா, அந்த வண்டும் வந்து பேசக்கூடிய விஷயத்த பிரமர கீதை அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. சோ அப்படிப்பட்ட கீதையில இது ருத்ர கீதை அப்படின்னு சொல்லிட்டு புகழப்படுது. ருத்ரனால பகவானை எப்படி புகழ்ந்து பேசுறார் அப்படின்ற ஒரு ஆச்சரியகரமான ஒரு பிரார்த்தனை தான் இந்த ருத்ர கீதை. இதை நம்ம இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்க்க முயற்சி பண்ணலாம். ஸ்ரீ ருத்ரவாச்ச ஜிதம் த ஆத்ம வித்வர்ய ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்து மே பவதார்த்தாத்ஸ்யராத்தம் சர்வஸ்மா ஆத்மனே நமஹ. முதல் ஸ்லோகத்திலேயே
இந்த ருத்ரகீதை படிச்சோம் அப்படின்னா பகவான், அதாவது சிவபெருமானுக்கு பகவான் மேல எவ்வளவு அன்பு இருக்கு, எவ்வளவு பக்தி இருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. ரொம்ப ஆச்சரியகரமா என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ருத்ரகீதையில விஷ்ணு அப்படி புகழ்ந்து பேசுறார். முதல் ஸ்லோகத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜிதாந்த ஜிதாந்த அப்படின்னா முதல் ஜெயகோஷத்தோட ஆரம்பிக்கிறார். ஜெய ஜெயா ஜெய ஜெயான்னு சொல்லி சொல்றாரு. பகவானுக்கு ஜெயா, பகவான் வெற்றி அடையட்டும், பகவான் வாழட்டும், பகவானுக்கு வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி என்ன சொல்றாரு. முதல்ல ஜிதாந்தே ஆத்மவித் வரிய ஸ்வஸ்தையே ஸ்வஸ்தி ரஸ்துமே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த உலகத்துல உண்மையாலுமே யாரையாவது புகழணும் அப்படின்னா அது பகவான் மட்டும்தான். நம்ம பகவான் கிட்ட ஏதாவது கொண்டு போய் பிரார்த்தனை பண்ண முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பிரார்த்தனை பண்றோம், பொதுவா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைய நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பகவான் கிட்ட போய் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிரச்சனையை சொல்லி சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு வகையான பிரார்த்தனையா இருக்கலாம். ஆனா பகவானுடைய குணானுபவத்தை, பகவானுடைய லீலானுபவத்தை நம்ம எப்ப சொல்றோமோ அது இன்னும் உயர்ந்த பிரார்த்தனை அமையுது. பகவான் கிட்ட போய் ரக்ஷமாம் பாகிமாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காப்பாத்துன்னு சொல்லி சொல்ற பிரார்த்தனையை காட்டிலும் பகவான் வாழட்டும், பகவானுடைய குணம் இப்படிப்பட்டது, பகவானுடைய லீலைகள் இப்படிப்பட்டது அப்படின்ட்டு பகவானை புகழ்ந்து பேசுறது அப்படிங்கிறது இன்னும் உயர்ந்த விஷயம். ஏன்னா அப்படி புகழ்ந்து பேசி பகவான் திருப்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு காமியார்த்தமாவோ இல்ல பாப்பத்தை தொலைக்கணும் அப்படின்ற தனியான பிரார்த்தனை தேவைப்படாது. எப்ப பகவான் திருப்தி அடைஞ்சிட்டாரோ அப்ப நம்மளுடைய காமியார்த்தமான எல்லா விதமான ஆசைக்கும் திருப்தி அடைஞ்சிடும், நம்முடைய பாப்பம் எல்லாமே நசிச்சு போயிடும். அதனால நம்முடைய இயலா நிலைமையை, நம்முடைய ரட்சணத்தை, நம்முடைய விஷயத்தை போய் எங்க என்ன பண்ண தேவையில்லை, நம்ம அங்க போய் சொல்லிக்க தேவையில்லை, போய் நம்மளுடைய பாதுகாப்பை அங்க சொல்லிக்க தேவையில்லை. அதனாலதான் பெரியாழ்வார் பாத்தீங்க அப்படின்னா பகவான் வந்து காட்சி கொடுக்குறார் அவருக்கு. இங்க மதுரையில தான் வந்து கூடலழகர் பெருமாள் இருக்காரு. அந்த பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மாழ்வாருக்கு பெரியாழ்வாருக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுக்கும் போது பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், பகவானை பார்த்து நமக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பகவான் கிட்ட ஏதாவது வரம் கேட்போம். ஆனா பெரியாழ்வார் என்ன பண்றா அப்படின்னா பகவானுக்கு வாழ்த்து சொல்றாரு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தென்தோல் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோனோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் உடன் வளர்மாலில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு பல்லாண்டு பாடுறாரு. காரணம் என்ன அப்படின்னா அவங்க பகவானை வந்து அப்படி விரும்புறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா பகவான் மேல அவளுக்கு அவ்வளவு ஆசை இருக்கா, என்ன பண்றாங்க, பகவான் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானே வாழ்த்த ஆரம்பிச்சிடறாங்க. நான் எப்படி இருந்தா என்ன, பகவான் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. பெரியாழ்வார் வந்து பகவானை வந்து தன்னுடைய மகன் போல பார்த்து பக்தி செஞ்சுட்டு இருந்தார். அப்படிப்பட்ட வாத்சல்ய ரசத்தில் இருந்தனால என்ன பண்றாரு அப்படின்னா பகவானுக்கு என்ன பண்றாரு, ஜெய ஜெயா ஜெய ஜெயான்னு சொல்லி சொல்றாரு. கேன உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அந்த கேன உபனிஷத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு முறை தேவர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல தேவர்கள் வெற்றி பெற்றாங்க, ராட்சசர்களை தோற்கடிச்சிட்டாங்க. தேவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜெய் சொல்லிட்டு வராங்க. இந்திரனுக்கு ஜெய், வாயுவுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு, அக்னிக்கு ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க ஜெய் சொல்லிட்டு வராங்க. வந்துட்டு இருக்கும் போது நடுவில் ஒரு பூதம் வந்து அங்க நின்றுட்டு இருக்கான். பெரிய ஒரு பூதம் வந்து நின்று இருக்கான். பூதம் யாருன்னு தெரியல. இந்திரன் சொல்றான் போய் யாருன்னு பாத்துட்டு வான்னு சொல்லி சொல்றான். முதல்ல வந்து வாயு அங்க வரார். வாயு வந்த பின்னாடி அவர் கேட்கிறாரு, யாரு நீ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த பூதம் கேட்டுச்சு, நீ யாருன்னு கேட்டுச்சு. நான் தான் வாயு. அப்படியா, நீ என்ன பண்ணுவ? நான் எல்லாத்தையும் தூக்கி விரட்டி அடிச்சிடுவேன், எல்லாத்தையும் அடிச்சு துரத்திடுவேன், எல்லாத்தையும் உலர்த்திடுவேன், எனக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படியா, சரி, இந்த சின்ன புல்ல கீழே போடுற, இந்த புல்ல நீ என்ன பண்ணு, நகர்த்தி காட்டு அப்படின்னு சொல்லி சின்ன புல்ல கீழே போடுதான். அந்த புல்ல கூட அவனால வாயு என்ன பண்றான், தன்னுடைய முழு சக்தியை உபயோகப்படுத்தி இந்த புல்ல நகர்த்த முயற்சி பண்றாரு. புல் நகரலையா, நகர முடியலன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாரு. திரும்பி வந்த பின்னாடி அதுக்கப்புறம் அக்னி தேவன் போறார். அக்னி தேவன் போயிட்டு நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த ராட்சன் கேக்குது, நீ யாருன்னு சொல்லி கேக்குது. நான் தான் வந்து ஆசு சுக்ஷினி அப்படின்னு சொல்லி சொல்றேன். நான் தான் வந்து அக்னி தேவன். என்ன பண்ணுவ நீ? நான் ஒரு க்ஷணத்துல எல்லாத்தையும் எரிச்சிடுவேன். எவ்வளவு விஷயம் வந்தாலும் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் எரிச்சு தள்ளிடுவேன், எனக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, உலர்த்திடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லு, கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். சொன்ன அப்படியா, சரி, இந்த புல்ல நீ வந்து முதல்ல எரிச்சு காட்டுன்னு சொல்லி சொல்லு. புல்ல எரிக்கவே முடியல. அவனும் என்ன பண்றான், அக்னியை தோத்து போயிட்டு திரும்பி வந்துட்டான். ரெண்டு பேரும் திரும்பி வந்த பின்னாடி கடைசியில் இந்திரனே போறான். இந்திரன் போய் பார்க்கும் போது அங்க அந்த ராட்சசன் கிடையாது. அங்க யாருக்கான உமாதேவி இருக்காங்க, சிவபெருமானுடைய மனைவியான உமாதேவி பார்வதி இருக்காங்க. அம்மா நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப
அப்ப உமாதேவி சொல்றாங்க, பா நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, உங்களுக்கு ஜெயகோஷம் போட்டு வரீங்க, நீங்க வெற்றி அடைஞ்ச மாதிரி. பட் பகவான் உங்களுக்குள்ளார பரமாத்மாவா இருந்து உங்களால இந்த சண்டையை நடத்தி அவர் தான் வெற்றி பெற்று கொடுத்தார். இந்த கர்மத்தை துளைத்து உங்களுக்கு இந்த ஜெயத்தை கொடுத்தது யாரு அப்படின்னா அந்த பரமாத்மா தான். என்ன பண்ணும், அந்த பரமாத்மாவை புகழாம நீங்க என்ன பண்றீங்க, எல்லாரும் உங்களுக்கு புகழ்ச்சி பாடிட்டு இருக்கீங்க, அது தப்பு. நீங்க என்ன பண்ணுங்க, பரமாத்மாவுடைய புகழ் பாடணும் அப்படின்னு சொல்றேன். அப்ப என்ன பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து அப்ப அந்த பகவானுடைய புகழ் எல்லா தேவர்களும் சேர்ந்து பாடுறாங்க. இது வந்து கேன உபனிஷத்து அப்படின்ற உபனிஷத்துல வரக்கூடிய ஒரு சின்ன விருத்தாந்தம். சோ அப்படி இந்த உலகத்துல நமக்கு ஒரு சில சமயம் வெற்றி கிடைக்கலாம், ஒரு சில சமயம் தோல்வி கிடைக்கலாம், ஒரு சில சமயம் ஜெயம் கிடைக்கலாம், ஒரு சில சமயம் அவஜெயம் கிடைக்கலாம். ஆனா எப்பயுமே வெற்றி பெறக்கூடிய நபர் யாரு ஒருத்தர்னா அது பகவான் மட்டும்தான். நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னாலும் அவர் நினைச்சாதான் வெற்றி பெற முடியும். அவர் நினைக்கல அப்படின்னா நம்மளால எந்த ஒரு விஷயத்துல வெற்றி பெற முடியாது. அதனால அவருக்கு முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னா ஜெயகோஷம் போடுறாரு. சரி, எதுக்காக ஜெயகோஷம் போடுறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப தேவர்கள்லாம் ஜெயகோஷம் போடுறாங்க. எதனால ஜெயகோஷம் போடுறாங்க, ஏன்னா அவர் என்ன பண்றாரு, ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு போன்ற அசுரர்கள் என்ன பண்றாரு, கொண்டு முடிக்கிறாரு. ராவணாதி அசுரர்கள் எல்லாம் கொண்டு முடிக்கிறாரு. சோ அப்படி அசுரர்களுடைய சம்ஹாரம் பண்ணதுனால தேவர்கள்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. சோ தேவர்கள் என்ன பண்றாங்க, ஜெயகோஷம் போடுறாங்க, பகவானுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு, அவங்க ஜெயகோஷம் போடுறாங்க. இப்ப ராவணனோ இல்ல ஹிரண்யனோ ஹிரண்யாட்சனோ ராவணன் நம்ம கிட்ட வரவே இல்லை. அவங்க எல்லாம் நம்ம அளவுக்கு அவங்க இறங்கி வரவே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் நம்மள ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலாம். அவர் ராவணா இருந்தாலும் சரி, ஹிரண்யாட்சனா இருந்தாலும் சரி, ஹிரண்யகசிபா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணாங்க, தேவர்களால, யக்ஷர்களால, ராட்சகர்களால, கந்தர்வர்களால, கருடர்களால, மிருகத்தினால, காலையில சாயந்தரம் மத்தியானம் சொல்லி சொன்னானே தவிர மனிதனால எனக்கு இறப்போறக்கலாம் சொல்லவே இல்லாம மனுஷனை ஒரு பெருசா பொருட்டாக மதிக்கவே இல்லை யாருமே. சோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அவங்களுக்கு ஜெயகோஷம் போடணும், நம்ம ஏன் பகவானுக்கு ஜெயகோஷம் போடணும்? தேவர்கள் ஜெயகோஷம் போடுறாங்க அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு பிரயோஜனம் இருக்கு. ஆனா என்ன பண்றாங்க, அவங்க ஜெயகோஷம் போடுறாங்க. ஆனா நம்ம ஏன் ஜெயகோஷம் போடணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, இப்ப குழந்தைகள்லாம் வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க, சின்ன பசங்க விளையாண்டு இருக்கும் போது ஓடி பிடிச்சி விளையாடுறது அப்படின்னு சொல்லி விளையாட்டு இருக்கு. ஓடி பிடிச்சி விளையாடும் போது என்ன பண்ணுவான், அது ஓடிட்டு இருப்பான். பின்னாடியே தொட்டுட்டான் அப்படின்னா, அடே தொட்டுட்டேன் அப்படின்னா நீ தோத்துட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதான் சொல்லுவோம் இல்லையா, அடே நான் ஜெயிச்சிட்டேன், நான் தொட்டுட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் சொல்லி சொல்லுவோம். சோ அது போல அனாதி காலமா என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, பகவானுக்கும் நமக்கும் ஓடி பிடிக்கிற விளையாட்டு நடந்துட்டு இருக்கு. நம்ம என்ன பண்றோம், ஓடிக்கிட்டே இருக்கோம். பகவான் என்ன பண்றாரு, பின்னாடி துரத்திக்கிட்டே வராரு. நம்ம என்ன பண்றோம், பகவான் கிட்ட என்னைக்கும் மாட்டிடவே கூடாது, எப்பயும் நான் வந்து பக்தி செஞ்சிடவே மாட்டேன், நான் பகவான் கிட்ட போயிடவே மாட்டேன், உருப்படவே மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கும். பகவான் நம்மள விடுற மாதிரி தெரியல, நான் இவன் எங்க போனாலும் இவனை விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, எந்த உடலுக்கு போனாலும் பரமாத்மா பின்னாடி தொடர்ந்து வந்துட்டே இருக்காரு. அவரும் நம்ம கிட்ட பின்னாடி தொடர்ந்து வந்து 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 என்ன பண்ற, பிடிக்கவே முடியல, அவனை பிடிக்க முடியலன்னு சொல்லி சொன்னாலும் என்ன பண்றாரு அப்படின்னா வலை வீசி பிடிக்கிறாரு. நம்மள என்ன வலை வீசுறாரு அப்படின்னா, பக்தர்கள் அப்படின்ற வலையை வீசுறாரு. சோ பக்தர்கள் என்ன பண்ணாரு, எல்லா இடத்தையும் செக் போஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுட்டாரு. நம்ம வண்டியில போக செக் போஸ்ட்ல நிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பக்தர்களுடைய வாழ்க்கையில எங்க நம்ம மனிதர்களுடைய வாழ்க்கையில எங்க பார்த்தாலும் பக்தர்கள் நிக்க வச்சுட்டாரு. இங்க போனா அங்க போனா அங்க போனா அங்க போனா எங்க போனா என்ன பண்றாரு, பக்தர்கள் நிக்க வச்சு எப்படியாவது பக்தர்களுடைய கருணையினால இவனை பிடிச்சி மறுபடியும் கொண்டு வந்து தன் வலையில சிக்க வச்சுறாரு. பிடிச்சிட்டாரு, பக்தர்கள் மூலியமா நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிட்டாரு. பிடிச்ச பின்னாடி நம்ம திரும்பி பார்க்கிறோம், திரும்பி பார்த்து பகவான் கிட்ட சொல்றோம், ஜெய் நீ ஜெயிச்சுட்ட, பகவானே நீ ஜெயிச்சுட்ட, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பகவான் கிட்ட சொல்றோம். சொல்லும் போது பகவான் கேட்கிறாரா, ஏன்பா கஷ்டமா இருக்கா, நான் உன்னை ஜெயிச்சேன்னு சொல்லி கஷ்டமா இருக்கா, இல்ல வருத்தப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். ஏன் உனக்கு குறையா இருக்கா, நான் உன்னை ஜெயிச்சது உனக்கு குறையா இருக்கா சொல்லி கேட்கும்போது, இல்ல சுவாமி, ஏன் என்ன ஆச்சு, ஸ்வஸ்தையே ஸ்வஸ்தி ரஸ்துமே, நீ என்ன எப்ப ஜெயிச்சையோ அப்பதான் எனக்கு புரியுது உண்மையாலுமே நன்மைன்னா என்னன்னு எனக்கு புரியுது. நான் நினைச்சிட்டு இருந்தேன் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டேன் அப்படின்னா நான் சந்தோஷமா இருக்கலாம், நான் நிம்மதியா இருக்கலாம், நான் சுதந்திரமா இருக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணேன், உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடினேன். ஏதோ சந்தோஷம் தேடி ஓடிட்டு இருந்தேன், ஏதோ நிம்மதி தேடி ஓடிட்டு இருந்தேன், ஏதோ நன்மை நடக்கும்னு நினைச்சு ஓடிட்டு இருந்தேன். ஆனா எப்ப நான் உங்ககிட்ட இருந்து மாட்டிக்கிட்டனோ, எப்ப நான் பக்தியில வந்து மாட்டிக்கிட்டனோ அப்பதான் எனக்கு உண்மையாலுமே நன்மைன்னா என்னன்னு புரியுது, சந்தோஷம்னா என்னன்னு புரியுது, நிம்மதினா என்னன்னு புரியுது, வாழ்க்கையில உண்மையா நிறைவு அப்படின்னு என்னன்னு புரியுது. இத்தனை நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், இதுதான் சந்தோஷம் நினைச்சிட்டு இருந்தேன், கிடையாது. இப்ப உன்கிட்ட இருக்கிற இல்லையா, உன்கிட்ட மாட்டிட்டு இருக்கல, இதுதான் உண்மையா நிறைவு. ஏன் எப்படி சொல்றேன் அப்படின்னா, என் மனசு நிறைஞ்சு இருக்கு, என் மனசுல ஒரு குறையும் இல்லாம எப்படி இருக்கு, மனசு முழுமையா நிறைஞ்சு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா,
நம்ம எப்ப பூர்ணமான விஷயத்துக்கு கீழே இருக்குமோ, பூர்ணமான விஷயத்தோட தொடர்பு வரமோ, அப்ப நம்ம மனசும் பூர்ணமாயி போயிருக்கும். எப்ப நம்ம அல்பமான விஷயத்தை தூக்கி ஓடிட்டு இருக்குமோ அப்ப நம்ம மனசு எப்படிதான் இருக்கும், ரொம்ப அல்பமா தான் இருக்கும், சந்தோஷம் அடைய போறது கிடையாது. அப்படி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள வந்து நுழைஞ்சிட்ட பின்னாடி பூர்ணமா நம்ம மனசு என்ன பண்றா, முழுமையா ஆட்சி கொண்டுறாரு. அதான் வந்து ஒரு ஆழ்வாரும் பாடுவார். இங்க திருமாலிரும் சோலை மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அழகரை பத்தி பாடும்போது அவர் சொல்லுவாரு, அழகர் என்ன பண்றாரு அப்படின்னா, என் இதயத்துக்குள்ள வந்து நுழைஞ்சு என் இதயம் முழுமையும் என்ன பண்றாரு அப்படின்னா ஆட்சி கொண்டுட்டார் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த அழகர் உள்ள போன அந்த இதயத்துக்குள்ள இனிமேல வேற அழகுக்கு இடம் கிடையாது. வேற ஒரு அழகு அப்படின்றத இந்த இதயம் பார்க்கவே பார்க்காது. ஏன்னா உண்மையான அழகர் அப்படின்றவர் என் மனசுக்குள்ள போயிட்டார் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படி இந்த மனசு முழுக்க நீ வந்து நிறைச்சு போயிட்ட அப்படின்னு சொல்றாரு. ஸ்வஸ்தையே ஸ்வஸ்தி ரஸ்துமே பவதா ஆர்தஸ்ய ராத்தம் சர்வஸ்ம ஆத்மனே நமஹ. அப்படிப்பட்ட பகவானுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்றார். முதல் ஸ்லோகத்திலேயே சிவபெருமான் பகவான் அப்படி புகழ்ந்து பேசுறார். என்ன சொல்ற அப்படின்னா, நீ வந்து என்ன பண்ற அப்படின்னா ஆத்மராமர்களுக்கு எல்லா விதமான சந்தோஷத்தையும் எல்லா விதமான ஆனந்தையும் கொடுக்கக்கூடியவனா இருக்கு. அப்படிப்பட்ட ஆத்மராமர்கள் அடைந்த அந்த உயர்ந்த விஷயத்தை நாங்களும் அடையட்டும் அப்படின்னு சொல்றோம். அதனால உன்னை வழிபடுறதுனால நாங்களும் நிறைவு பெறட்டும், நாங்களும் முழுமை அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் முதல் ஸ்லோகத்துல சொல்றார். நம பங்கஜநாபாய பூத சூக்ஷ்மேந்திரியாத்மனே வாசுதேவாய சாந்தாய கூட்டஸ்தாய ஸ்வரோச்சிசே. அடுத்த ஸ்லோகம் சொல்றார். என்ன பண்றாரு, அடுத்தது பகவானுடைய சக்திகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். சொல்றாரு, நவ பங்கஜநாமாய பூத சூக்ஷ்மேந்திரிய ஆத்மனே சொல்லி சொல்றாரு. பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா, சூக்ஷ்ம இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள் எல்லாத்தையும் அவருடைய கட்டுப்பாட்டுல வச்சிட்டு இருக்காரு. சூக்ஷ்மேந்திரியங்கள் சொல்லக்கூடிய கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் சொல்லக்கூடிய எல்லா விதமான இந்திரியங்களையும் அவருடைய கட்டுப்பாட்டுல வச்சிட்டு இருக்காரு. வாசுதேவாய சாந்தாய கூட்டஸ்தாய ஸ்வரோச்சசே அப்படின்னு சொல்றாரு. பகவானுக்கு பேங்க வாசுதேவன் அப்படின்னு சொல்றாரு. வாசுதேவன் என்னது, சர்வத்திர வசதி இது வாசுதேவா அப்படின்றது ஒரு அர்த்தம். எல்லா இடத்திலும் நிறைஞ்சிருக்கக்கூடியவர் வாசுதேவன் அப்படின்ற ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, வச ஆச்சாதனே அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் இருக்கு. வச ஆச்சாதனே, வாசுதேவ அப்படின்ற வார்த்தை அப்படி வஷ் அப்படின்ற தாத்துல இருந்து வருது. வஷ ஆச்சாதனே, ஆச்சாதனை அப்படின்னா மூடி இருக்கிறது, மறைச்சிட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சோ பகவான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த உலகத்தினால மறைக்கப்பட்டிருக்கார். எப்ப பகவான் தெரிகிறாரோ அப்ப இந்த உலகம் தெரியாது. எப்ப உலகம் தெரியுதோ அப்ப இந்த பகவான் தெரிய மாட்டார். ஈஷாவாசம் இதம் சர்வம் எக்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத்த ஈஷோபனிஷத் சொல்லுது. ஈஷாவாசம் இதம் சர்வம், இந்த உலகம் முழுவதும் என்ன பண்ணிருக்கு, பகவானை மறைச்சிட்டு இருக்கு. எப்படி இந்த துணியானது இந்த உடம்பை மறைச்சிட்டு இருக்கோ, இந்த உடம்புக்கு இந்த துணிக்குள்ள ஒரு உடம்பு இருக்கு, உடம்பு இருக்கனால துணி நின்றுட்டு இருக்கு. ஆனா இந்த துணி என்ன பண்ணி இந்த உடம்ப மறைச்சிட்டு இருக்கு. கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா பகவத்கீதையில, எப்படி வந்து இந்த மணியானது நூல்களால கோர்க்கப்பட்டிருக்கோ, ஆனா நூல் யாருக்கும் தெரியாது. சூத்திரே மணிகனா இவ அப்படின்னு சொல்லுவார். உள்ள இருக்க நூல் தெரியாது, ஆனா வெளியே இருக்கக்கூடிய மணி மட்டும் தான் தெரியும். ஆனா உள்ள நூல் இருக்கு. அதே போல இந்த பிரபஞ்சம் முழுவதும் பகவான் இருக்கார். வாசுதேவ சர்வமிதி, எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கார், நமக்கு தெரியறது கிடையாது. எப்ப ஒருத்தன் பகவானை பார்க்க ஆரம்பிச்சிட்டானோ அவனுக்கு உலகம் தெரியாது. எப்ப ஒருத்தன் வெறும் இந்த உலகத்தையே பார்த்துட்டு இருக்கானோ அவன் பகவானை பார்க்க போறது கிடையாது. சினிமா பாக்குற மாதிரிதான். சினிமா தியேட்டருக்குள்ள போறோம், ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கு, பெரிய படம் காட்டுறாங்க, அதுல எல்லாம் தெரியுது நம்மளுக்கு. பெரிய பெரிய மலை தெரியுது, பெரிய உலகமே தெரியுது, ஊர் தெரியுது, மக்கள் தெரியுறாங்க, பல்வேறு விதமான சந்தோஷம், சுக துக்கம் எல்லாம் தெரியுது. இது வரைக்கும் இருட்டு இருக்கிற வரைக்கும், இருட்டு இருக்க வரைக்கும் அதெல்லாம் படம் முடிஞ்ச பின்னாடி ஒரு லைட் போடுவான். லைட் போட்டா என்ன தெரியும், வெறும் வெள்ளை ஸ்கிரீன் மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது இல்லையா. அது போல இந்த உலகத்துல நம்ம இருட்டுல இருக்கிற வரைக்கும் நமக்கு எல்லாம் தெரியும், இந்த உலகத்துல இருக்க எல்லாம் தெரியும். ஆனா எப்ப வெளிச்சம் அப்படிங்கிறது வந்துருச்சோ, எப்ப பகவத் ஞானம் அப்படிங்கிறது வந்துருச்சோ, நமக்கு எல்லாமே எப்படி புரியும் அப்படின்னா, வாசுதேவ சர்வமிதி, எல்லாமே பகவானுடைய விரிவங்கம் தான், எல்லாமே பகவானுடைய சக்தி தான் அப்படிங்கிற விஷயம் அப்பதான் புரிய ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் புரிய போறது கிடையாது அப்படின்னு சொல்றேன். அதுதான் வாசுதேவா அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம். சோ அது வரைக்கும் என்ன பண்றான் அப்படின்னா, ஒருத்தன் சுக துக்கம், இன்பம் துன்பம், மானம் அபமானம், எதிரி நண்பன், அப்புறம் குளிர் சூடு குளிர் அப்படின்ட்டு பல்வேறு விதமான விஷயங்களை பார்த்துட்டே இருக்கான். ஆனா பகவான் தெரிகிறது கிடையாது. இப்படி இரட்டிப்பு தன்மையை பார்த்துட்டே இருக்கான்.
யார் ஒருத்தன் பகவானை பார்த்துட்டானோ அவன் இரட்டிப்பு தன்மையை பார்க்கறது கிடையாது. இரட்டிப்பு தன்மையை பார்த்துட்டு இருந்தா அவன் பகவானை பார்க்க போறது கிடையாது. பிரம்மபூத பிரசன்ன ஆத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி சமசர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லவதே பராம் அப்படின்னு சொல்றேன். சோ அப்படி பண்ணது என்ன பண்றான் அப்படின்னா இந்த இரட்டிப்பு தன்மையிலிருந்து வெளியில வரான் அப்படின்னு சொல்றேன். ஓகே, சோ ரோச்சசே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ ரோச்சசே அப்படின்னா பகவான் தன்னைத்தானே வெளிக்காட்டுறார் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பகவானே என்னுடைய புலன்கள் எல்லாத்தையுமே உன்னுடைய சேவையில மட்டுமே ஈடுபடுத்து. ஏன்னா இந்த புலன்கள் எல்லாமே உனக்கு கட்டுப்பட்டு உன்னால மட்டும்தான் இந்த புலன்கள் இயங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த புலன்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உன்னுடைய சேவையில மட்டுமே எப்பயுமே இது ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்றேன். நான் எப்படிப்பட்டவன், சிவபெருமான் சொல்றேன், நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா உன்னுடைய நாபி கமலத்துல இருந்து தோன்றின ஒரு தாமரையிலிருந்து தோன்றின பிரம்மா கிட்ட இருந்து தோன்றவன் நான். அப்படி உன்கிட்ட இருந்து தோன்ற நான் என்ன பண்ணும், உனக்குதான் சேவை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்ல ஆரம்பிக்கிறேன். சொல்லி முடிச்சுட்டு, ஓ வாசுதேவா என்ன பண்ண அப்படின்னா என்னுடைய சித்தத்தை, என்னுடைய புத்தி என்ன பண்ண அப்படின்னா என்னைக்கும் உன்னுடைய தியானத்தையே வச்சிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்படி வச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா உன்னுடைய அழகுனால என்ன பண்ண அப்படின்னா கூட்டஸ்தாய ஸ்வரோச்சசே, ஸ்வரோச்சசே அப்படின்னா உன்னுடைய அழகுனால என்ன பண்ண அப்படின்னா புலன்கள் எல்லாத்தையும் கவர்ந்துடு அப்படின்னு சொல்றாரு. முதல்ல என்ன பண்றாரு இவரு, நம்ம அந்த கரணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, நமக்குள்ளார 4 புலன்கள் இருக்கு. என்னென்ன இருக்கு, சித்தம், அகங்காரம், ஞானம், அப்புறம் புத்தி, அப்புறமேல மனசு அப்படின்னு 4 விஷயம் இருக்கு. இது 4மே அந்த கரணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த அந்த கரணத்தை பேசிட்டு வராரு. ஒவ்வொரு அந்த கரணத்தையா சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா பகவானை பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அழுக்கான ஒரு விஷயத்தினால அந்த பகவானை பார்க்க முடியாது. சோ முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய புலன்கள் அந்த கரணம் சொல்லக்கூடிய இதெல்லாம் சுத்தமாகணும். அதுல முதல்ல வர்றது என்ன அப்படின்னா சித்தம். சித்தம் அப்படின்னா உணர்வு நிலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த உணர்வு நிலைக்கு யாரா அதிபதி அப்படின்னா வாசுதேவன். சோ பகவானுடைய 4 விரிவங்கங்கள் இருக்கு. வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தன் அப்படின்னு சொல்லி 4 விரிவங்கங்கள் இருக்கு. அந்த 4 விரிவங்கங்களும் இந்த 4 அந்த கரணத்துக்கு அதிபதிகளா இருக்காங்க. அதுல வாசுதேவன் அப்படின்றவர் சொல்ற ஒரு சித்தத்துக்கும், சங்கர்ஷன் அப்படின்னு சொல்ற அகங்காரத்துக்கும், பிரத்யும்ன அப்படி சொல்ற ஒரு ஞானத்துக்கும், அப்புறம் அனிருத்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மனசுக்கும் அதிபதிகளா இருக்காங்க. சோ என்ன பண்றாரு இப்ப சிவபெருமான், இந்த 4 விதமான பகவானுடைய விரிவங்குக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்றார், நமஸ்காரம் பண்ண ஆரம்பிக்கிறார். முதல்ல பகவானுக்கு நமஸ்காரம் பண்றார், பகவானுக்கு ஜெயகோஷம் போட்டார். இப்ப என்ன பண்ற அப்படின்னா அந்த பகவான் நம்முடைய உடம்புல இருந்து நம்முடைய உடம்புல அந்த பகவானை தரிசனம் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம உடம்பு முதல்ல தூய்மைப்படுத்தணும். அதுல உள்ள இருக்கக்கூடிய அந்த கரணத்தை தூய்மைப்படுத்தணும். முதல்ல என்ன பண்ற, அந்த கரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுல முதல்ல சொல்லக்கூடியது அது சித்தமான என்னுடைய உணர்வு நிலையை தூய்மைப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவ பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றேன். அதுக்கப்புறம் 35 ஸ்லோகத்துல சொல்றாரு, சங்கர்ஷனாய சூக்ஷ்மாய துரதாத்யாந்தகாய ச நமோ விஸ்வ பிரபோதாய பிரத்யும்னாய அந்தராத்மனே. என்ன பண்றாரு, சங்கர்ஷண பகவான் கிட்ட நமஸ்காரம் பண்றார். சங்கர்ஷண பகவான் என்ன பண்ற அப்படின்னா அகங்காரத்தை, சூக்ஷ்மமான அந்த அகங்காரத்தை தூய்மைப்படுத்தக்கூடியவரா இருக்காரு. அப்படி அந்த அகங்காரத்தை எனக்கு தூய்மைப்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2வது சொல்றாரு பிரத்யும்னனை வழிபடுறார். சோ அந்த பிரத்யும்னன் என்ன பண்றாரு அப்படின்னா நம்முடைய புத்தியை அவர் தான் கட்டுப்படுத்தக்கூடியவர். சோ அந்த புத்தி என்ன பண்ணு, தூய்மைப்படுத்தும். என்னுடைய சித்தத்தினாலையும் என்னுடைய அகங்காரத்தினாலையும் என்னுடைய புத்தினாலையும் என்னைக்கு உன்னுடைய சேவையில ஈடுபண்ணும். இல்லைன்னா என்ன அர்த்தம், என்னுடைய சித்தம், என்னுடைய புத்தி, என்னுடைய அகங்காரம் என்னைக்கும் உன்னுடைய சேவைக்கு உட்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணக்கூடிய விதமா என்ன பண்றாரு, இங்க தன்னுடைய மந்திரங்களை ஒண்ணா சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்ற அப்படின்னா சூரியனை நமஸ்காரம் பண்றார். நமோ விஸ்வ பிரபோதாய அப்படின்னு சொல்லி சொல்றார். சூரிய பகவான் இங்க நமஸ்காரம் பண்றார். ஏன்னா சூரிய பகவானுக்கு என்ன என்ன விஷயம் அப்படின்னா அவர் இந்த கண்களுக்கு அவர் அதிபதியா இருக்காரு. சூரியன் கண்களுக்கு அதிபதியா இருக்காரு. சோ என்ன பண்றாரு, அந்த சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்றதுனால என்னுடைய கண்ணை என்னைக்கு என்ன பண்ணு, பகவானை பார்க்கறதுக்கு விஷயத்துக்கு மட்டும், பகவத் விஷயத்துல மட்டும் என்னுடைய கண்ணை ஈடுபடுத்தி என்னுடைய கண்ணை தூய்மைப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த விஷயம் தான் நம்மளுக்கு இந்த 35 ஸ்லோகம் சொல்றாரு. நமோ நமோ அனிருத்தாய ரிஷிகே ஸ்ரீயாந்தியாத்மதே நம பரமஹம்சாய பூர்ணாய நிபிருதாத்மனே சொல்றார். அதுக்கப்புறம் அனிருத்தன் நமஸ்காரம் பண்றார். அனிருத்தன் யார் அப்படின்னா மனதை கட்டுப்படுத்தக்கூடியவரா இருக்கார். சோ அப்படி மனதை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த அனிருத்தனை நமஸ்காரம் பண்றார். ஏன்னா மனசு அப்படிங்கிறது எல்லா புலன்களையும் கட்டுப்படுத்துது.
சோ மனசை எப்போ ஒருத்தன் கட்டுப்படுத்துறானோ அப்ப என்ன ஆயிடும், புலன்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். சோ அப்படி மனசை வந்து முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறோம். சோ இப்ப சித்தமான வாசுதேவனுக்கு நமஸ்காரம் பண்ணார், அதுக்கப்புறம் அகங்காரமான அனிருத்த சங்கர்ஷனுக்கு நமஸ்காரம் பண்ணார், அப்புறம் புத்தியான பிரத்யுமனுக்கு நமஸ்காரம் பண்றார், கடைசியில் 4வது மனசான அனிருத்தனுக்கு நமஸ்காரம் பண்றார். சோ இப்படி 4 விதமான அந்த கரணத்தையும் தூய்மைப்படுத்தி 4 விதமான அந்த கரணத்தினாலே அவனுக்கு சேவை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு பிரார்த்தனை பண்றார். இப்படி முதல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கரணத்தை முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் வெளியில வராரு. சோ வெளியில வந்தோம்னா இங்க 5 பூதங்கள் இருக்கு, 5 பஞ்சபூதங்கள் இருக்கு. 5 பஞ்சபூதங்களா நமக்கு என்ன இருக்கு, 5 புலன்கள் இருக்கு இல்லையா? கண்ணு, மூக்கு, நாக்கு, காது, தொடு உணர்வுன்னு 5 இருக்கு. சரி, இப்ப என்ன பண்றாரு, இப்ப 5க்கும் யாரு வந்து அதிபதிகளோ அவங்களையும் என்ன பண்றாரு, தூய்மைப்படுத்தி இந்த 5 விஷயத்தையும் மறுபடியும் உன்னுடைய சேவையில் ஈடுபடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ண போறாரு. சொல்றாரு, விஷயம் சொல்றாரு, நவ பரமஹம்சாய அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பரமஹம்சாய அப்படின்னா இங்க பரமஹம்சா அப்படின்னா அது சூரிய பகவானை குறிக்குது. ஏன்னா ஹம்ச சுச்சி சத்து அப்படின்ட்டு கட்டோபனிஷத்து சொல்லுது. கட்டோபனிஷத்து ஒரு வாக்கியம் இருக்கு, ஹம்ச சுச்சி சத்து அப்படின்னு சொன்னா அந்த சூரிய பகவான் எப்பயுமே ஒளியில மிதந்துட்டே இருப்பார். அப்படிப்பட்ட சூரிய பகவானை நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டோபனிஷத்து ஒரு வாக்கியம். அதனால ஹம்ச அப்படின்ற வார்த்தை சூரிய பகவானையும் குறிக்கும். சோ அப்படி அந்த சூரிய பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா கண்களுக்கு அதிபதியா இருக்க. சூரியனாலதான் நம்ம என்ன பண்றோம், கண்ணை பார்க்க முடியுது, கண்ணால பார்க்க முடியுது. சூரியன் இல்லை அப்படின்னா நம்மளால எதையும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. இந்த உலகத்துல இருளால மூழ்கி போயிடும், வெளிச்சமே இருக்காது. சோ அப்படிப்பட்ட சூரிய பகவானாக இருந்து என்ன பண்ற, என்னுடைய கண்களை வந்து ரட்சித்து கொடுத்துட்டு இருக்க, அந்த கண்களை நான் உன்னுடைய சேவையில மட்டுமே உபயோகப்படுத்தணும். என்ன பண்றாரு, உண்மையில சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணல, பகவான் என்ன பண்றாரு, பகவான் நாராயணன் தான் சூரியனா இருந்து என்ன பண்றாராம், நம்ம கண்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு, நம்ம கண்கள் எல்லாத்தையும் அவர் தான் வந்து ரட்சித்து கொடுத்துட்டு இருக்காரு. சோ அப்படிப்பட்ட சூரியனுக்குள்ள இருந்து என்ன பண்ணு, என்னுடைய கண்ணை தூய்மைப்படுத்தி எப்பயும் இந்த கண்ணானது உன்னுடைய சேவையில மட்டுமே ஈடுபடணும் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாரு, அவரு பிரார்த்தனை பண்றாருங்க முதல்ல. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா போறார், இப்படி கண்ணை முதல்ல வந்து சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் ஸ்வர்கபவர்கத்வாராய நித்யம் ஸ்ருதிஷதா நமஹ, நித்யம் ஸ்ருதிஷதே நமஹ, நமோ ஹிரண்ய வீராய சதுர்ஹோத்ராய தந்தவே. அதுக்கப்புறம் தன்னுடைய 37ஆம் ஸ்லோகத்தினால என்ன சொல்ற அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்கள் ஏதாவது வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்கு, ஸ்வர்க்கத்தையும் அபவர்க்கத்தையும், சொர்க்கத்தையும் மோட்சத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய நீதான். சொர்க்கத்துக்கும் மோட்சத்துக்கும் சாதிவும் கிட்டதான் இருக்கு. அதே போல இந்த இந்த சொல்றது வந்து அடுத்து அக்னியை பத்தி சொல்றாரு. நமோ ஹிரண்ய வீராய சதுர்ஹோத்ராய தந்தவே அப்படின்னு சொல்லிட்டு அக்னியை பத்தி பேசுறாரு. சோ அக்னி என்ன பண்ணுது அப்படின்னா வாக்குக்கு அதிபதி வந்து அக்னியா. சோ அப்படி வாக்குக்கு அதிபதியா இருக்கக்கூடிய அந்த அக்னி என்ன சொல்ற அப்படின்னா, என்னைக்குமே என்னுடைய வாக்கை உன்னுடைய புகழை பாடுறதுக்காக மட்டும் உபயோகப்படுத்தணும். அதனால என்ன பண்ணு, என்னுடைய வாக்கை தூய்மைப்படுத்து, உன்னுடைய வாக்கானது என்னைக்கு உன்னுடைய புகழை மட்டுமே பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அக்னி தேவனால என்ன பண்றாரு, பகவானை அவர் வந்து பிரார்த்தனை பண்றார். சூரிய பகவான் எப்படிப்பட்டவரா இருக்காரு அப்படின்னா, ஸ்வர்க அபவர்க்க துவாராய, சொர்க்கத்துக்கும் மோட்சத்துக்கும் போறதுக்கு ஒரு கதவு இருக்கு அப்படின்னா அது சூரியனாலதான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல அக்னியோட இன்னொரு குணம் என்னன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா, 4 விதமான யஜ்யம் பண்ணக்கூடிய ரிஷிகள் இருப்பாங்க. ஒரு யஜ்யம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு 4 விதமான வேதங்களும் ஓதப்படுவாங்க. ரிக், சாம, யஜுர், அதர்வன அப்படின்னு சொல்லி 4 விதமான வேதங்கள் ஓதப்படும். சோ 4 விதமான வேதங்களையும் கற்றறிந்த 4 விதமான ரிஷிகள் அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க நம்ம என்ன சொல்றோம், ஹோதா, அத்வர்யு, உத்காதா, பிரம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹோதா, உத்காதா, அத்வர்யு, பிரம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இவங்க 4 பேரும் 4 வேதத்தை குறிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. 4 பேரும் 4 மூலையில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, 4 விதமான காரியங்களை பண்ணுவாங்க. அப்படி 4 விதமான வேதங்களை படித்து 4 விதமான ரிஷிகள் செய்யக்கூடிய அந்த யஜ்யத்தினுடைய பலனா இருந்து நீ என்ன பண்ற, அவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறதும் மோட்சத்துக்கு அனுப்புறதும் உன்னாலதான் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அக்னி தேவன் வந்து புகழ்றார். இப்படி புகழ்றதுனால என்ன சொல்றார், அந்த அக்னி பகவானே என்ன பண்ண, என்னுடைய வாக்கை தூய்மைப்படுத்தி என்னைக்கு உன்னை மட்டுமே புகழ்ற மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்னியை வந்து சொல்றார். அதுக்கப்புறம் 38ஆம் ஸ்லோகம் சொல்றாரு, நமோ ஊர்ச்ச இஷத்ரயாக பதயே யஜ்ஞ ரேதசே திருப்தித்யாச்ச ஜீவானாம் நமஸ் சர்வரசாத்மனே. இப்ப என்ன பண்ற அப்படின்னா சந்திர பகவானை வந்து நமஸ்காரம் பண்ண ஆரம்பிக்கிறோம். சந்திரதேவன் என்ன பண்ற அப்படின்னா, சந்திரன் என்ன பண்ற அப்படின்னா ருச்சிக்கு வந்து அவர் தான் அதிபதி.
சந்திரன் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த உலகத்துல எல்லா பொருட்கள்லயும் வந்து ருச்சி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. நம்ம ருச்சிக்கும் பொழுது அது நமக்கு அந்த ருசி தெரியுது அப்படின்னாலும் அதுக்கும் காரணம் சந்திரன் தான் அப்படின்னு சொல்றேன். சோ அப்படிப்பட்ட அந்த சந்திரனை என்ன பண்ண அப்படின்னா நான் என்னைக்கும் பகவானை மட்டுமே ருசிக்கணும், பகவானுடைய விஷயத்தை மட்டுமே ருசிக்கணும், பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பிரசாதத்தை மட்டுமே ருசிக்கணும், எனக்கு அந்த ஒரு பாக்கியத்தை மட்டும் கொடு. அந்த ஒரு பிரார்த்தனையை வந்து இங்க தன்னுடைய பிரார்த்தனையால சந்திரனுக்கு வைக்கிற மாதிரி என்ன பண்ற அப்படின்னு உண்மையில பகவானுக்கு சொல்றார். சர்வசத்தம தேகாய விசேஷாய ஸ்தவீயசே நமஸ்திரைலோக்ய பாலாய சஹ ஓஜா பலாய ச. இதுக்கப்புறம் என்ன பண்ற அப்படின்னா வாயு தேவனை வந்து இப்ப நமஸ்காரம் பண்றார். சோ வாயு தேவன் என்ன பண்றார் அப்படின்னா தொடு உணர்வுக்கு அவர் தான் அதிபதியா இருக்கார். சோ அப்படி சொல்லும் போது என்ன சொல்றாரு, இந்த வாயு தேவன் தான் என்ன பண்றாரு அப்படின்னா 3 உலகங்களையும் அவர் தான் வந்து காப்பாத்திட்டு இருக்காரு. வாயு ஸ்தம்பிச்சுட்டாரு அப்படின்னா எல்லாரும் உயிரை விட்டுற வேண்டியதுதான். சோ அப்படி 3 உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கக்கூடிய வாயு பகவான் தான். நம்முடைய உடலை, நம்முடைய பலத்தை, நம்முடைய புத்தியை, நம்முடைய பிராணனை, நம்முடைய மனதை, நம்மளுடைய புலன்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா வாயு பகவான் தான் கட்டுப்பாட்டுல வச்சிட்டு இருக்காராம். அதே போல முகரக்கூடிய தன்மையும் வாயு பகவான் தான் வச்சிட்டு இருக்காராம், தொடக்கூடிய தன்மையும் வாயு பகவான் தான் வச்சிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, நான் எந்த விஷயத்தை தொட்டாலும் அந்த விஷயமானது பகவானுக்கு சம்பந்தமான விஷயத்தை மட்டுமே தொடணும் அப்படின்ற விஷயத்த எனக்கு அந்த ஒரு பாக்கியத்தை மட்டும் எனக்கு கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால என்னுடைய மனசு, என்னுடைய உணர்வு, என்னுடைய பிராணன், என்னுடைய உடல் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நான் என்னைக்குமே பகவானுடைய சேவையில மட்டுமே ஈடுபடுத்துற மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயு பகவான் கிட்ட அவரு நமஸ்காரம் பண்றார். அதுக்கப்புறம் ஆகாஷம் அர்த்தலிங்காய நாபாசே நமோ அந்தர்பகிராத்மனே நம புண்ணியாய லோகாய அமுஸ்மை பூரி வர்ச்சசே. என்ன சொல்ற அப்படின்னா ஆகாசம், ஆகாசம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா காதுக்கு நம்ம கேட்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஆகாசத்துல இருந்து கிடைக்குது. அதனால இந்த ஆகாசத்தினால அந்த ஆகாசத்தை தாங்கிக்கிட்டு அந்த ஆகாசத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பகவானே, என்னுடைய காதானது என்னைக்குமே நல்ல விஷயத்தை மட்டும் கேட்கட்டும், உங்களை பற்றிய விஷயம் கேட்டு நான் உங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணட்டும். அதே போல இந்த காதானது என்னைக்குமே சாஸ்திர விஷயங்களை மட்டுமே கேட்கட்டும், இந்த காதானது அப்படி தூய்மை அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன பண்றார், முதல்ல 4 அந்த கரணத்தை பிரார்த்தனை பண்றார். 4 அந்த கரணங்கள் முதல் தூய்மை அடைன்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார். அதுக்கப்புறம் 5 பஞ்சபூதங்களையும் தூய்மைப்படுத்துறார். சோ இப்படி எல்லாத்தையும் முடிச்ச பின்னாடி, இப்படி தூய்மை ஆன பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவரு பகவானை பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறார். பிரவிருத்தாய நிவிருத்தாய பிரதிர்தேவாய கர்மனே நமோ தர்ம விபாகாய மிருத்தயே துக்கதாய ச. சொல்றாரு, பகவானே நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லும் போது நீதான் பிரவருத்தியா இருக்க, நீதான் நிவர்த்தியா இருக்க, நீதான் இந்த உலகத்துல முன்னேற்றமாவும் இருக்க, அதே போல ஒருத்த மோட்சத்துக்கு முன்னேறணும் அப்படின்னாலும் நீதான் இருக்க. பித்ருதேவாய கர்மாய, எல்லா பித்ருகளுக்கும் எல்லா தேவர்களுக்கும் எல்லா விதமான கர்மங்களுக்கும் நீதான் மூலமா இருக்க. நமோ அதர்ம விபாகாய, தர்மத்தையும் அதர்மத்தையும் என்ன இருக்க நீதான் வந்து வழி நடத்தக்கூடியவனா இருக்க. மிருத்யவே, அதே போல ஒருத்தனுக்கு மிருத்தியாவும் இருக்க. துக்கதாயச்ச, அவன் ஒருத்தன் தப்பு பண்ண அப்படின்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய துக்கமாவும் நீதான் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ற. அது மட்டும் இல்லாம நமஸ்த ஆசிஷம் ஈஷா மானவே காரணாத்மனே நமோ தர்மாய ப்ரஹதே கிருஷ்ணாய குடமேதசே புருஷாய பூர்ணாய புருஷாய புராணாய சாங்கிய யோகேஸ்வராய ச. சொல்றாரு, பகவானே நீ இன்னும் அது மட்டும் இல்லாம நீ எப்படி இருக்க அப்படின்னா எல்லா வைகுண்ட லோகமாவும் நீதான் இருக்க. அது போல இந்த உலகத்துல ஒருத்தன் வந்து முன்னேறணும், ஒருத்தன் சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைச்சாலும் அதுவாவும் நீதான் இருக்க. ஒருத்தன் வந்து இந்த உலகத்துல இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைச்சாலும் அதுவாவும் நீதான் இருக்க. பித்திருக்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான இலக்காவும் நீதான் இருக்க. அதே போல நீதான் எல்லா மந்திரமாவும் இருக்க, தர்மத்தினுடைய பிரபுவா இருக்க, தர்மத்தினுடைய சொரூபமா இருக்க. அதே போல கிருஷ்ண அக்குட்டமேதசே அப்படின்னு சொல்லி சொன்ன அப்படின்னா எல்லா புத்திகளுக்கும் எல்லா புலன்களுக்கும் அப்பாற்பட்ட கிருஷ்ணனாவும் நீதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, கிருஷ்ண பகவானை புகழ்ந்து பேசுறேன். அதுக்கப்புறம் புருஷாய பூர்ணாய, நீதான் புருஷோத்தமனா இருக்க, நீதான் பூர்ணனா இருக்க, நீதான் ரொம்ப பழையனாவும், நீதான் எல்லாத்துக்கும் முன்னாடி தோன்றினாவும் இருக்க. அது போல சாங்கிய யோகேஸ்வராயச்ச,
சாங்கிய யோகத்தை சொல்லிக் கொடுத்த கபில பகவானா நீதான் இருந்த, யோக சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுத்த தத்தாத்திரேயனாவும் நீதான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து புகழ்ந்து பேசுறார். சக்தித்ரய சமேதாய மீடூசே அஹங்கிருதாத்மனே சேத ஆகூதி ரூபாய நமோ வாச விபூதயே சொல்றாரு. உங்ககிட்டதான் 3 விதமான சக்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 3 விதமான சக்திகள் அப்படின்னா அத்தியாத்மிக, அதிதெய்வீக, அதிபௌத்திக அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான சக்திகள் நீதான் கொண்டிருக்க. அதே போல சாஸ்திரத்தினால ஒருத்தர் உன்னை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அது உன்னுடைய கருணையினால மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சாஸ்திரத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ற. நீ என்ன பண்ற அப்படின்னா மும்மூர்த்திகளாவும் இருக்கு, அதே போல விஸ்வரூபனாவும் இருக்கு, அவதாரமாவும் இருக்கு. அப்படிப்பட்ட நீ எனக்கு என்ன பண்ண அப்படின்னா உன்னுடைய சேத ஆகூதி ரூபையே அப்படின்னு சொல்லி சொல்ற, உன்னுடைய ரூபத்தை எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூபத்தை காட்டுறதுக்காக பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றாரு. முதல்ல என்ன பண்ணாரு, பகவானை புகழ்ந்து பேசுறார், ஜெய ஜெயன்னு சொல்லிட்டு பகவானை புகழ்ந்து பேசினார். அதுக்கப்புறம் தன்னுடைய அந்த கரணத்தை தூய்மைப்படுத்தணும்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் தன்னுடைய வெளிப்படையான புலன்களை தூய்மைப்படுத்தணும்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் பகவான் எப்படிலாம் இந்த உலகத்துல இருக்கார் அப்படின்ற விஷயத்த சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு கடைசியில அவருக்கு ஆசை வருது, அந்த பகவானை நாம் பார்க்கணும், அந்த பகவானுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, பகவான் கிட்ட அவருடைய தரிசனத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். தரிசனத்தை காட்டணும் அப்படின்னா எப்படிப்பட்ட தரிசனத்தை காட்டுறது, உனக்கு என்ன மாதிரி ரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாரு. ததர்ஷனம் நோதிலக்ஷோணம் தேஹி பாகவதார்ச்சிதம் ரூபம் பிரியதமம் ஸ்வானாம் சர்வேந்திரிய குணாஞ்சனம் சொல்றாரு. தர்ஷனம் நோ திதிருக்ஷூணாம் தேஹி பாகவதார்ச்சிதம். பாகவதார்ச்சிதம் அப்படின்னா பாகவதர்கள், உன்னுடைய பக்தர்கள் எந்த ரூபத்தை பார்க்க விருப்பப்படுவார்களோ, இல்லைன்னா உன்னுடைய பக்தர்களுக்கு நீ எப்படிப்பட்ட ஒரு அன்பான ரூபத்தை, ஒரு அழகான ரூபத்தை காட்டுவியோ. ரூபம் பிரியதமம் ஸ்வானாம், பிரியதமம் ரூபம், ரொம்ப பிரியமான, ரொம்ப ஆச்சரியகரமான, ரொம்ப அன்பு நிறைந்த அந்த ரூபம் இருக்கு. சர்வேந்திரிய குணாத்மனம், எல்லா இந்திரியங்களும் எல்லா மனசையும் வந்து ஈர்க்கக்கூடிய அந்த உயர்ந்த ரூபத்தை நானும் பார்க்க விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். எனக்கு காட்டு பகவானே அப்படின்னு சொல்லி சொல்றேன். பகவான் கிட்ட வந்து பிரார்த்தனை பண்றேன், என் முன்னாடி வந்து நில்லு, எனக்கு ஒரு தடவை அந்த ரூபத்தை காட்டேன். நான் உன்னை வந்து விஸ்வரூபனா பார்த்திருக்கேன், உன்னை வந்து மும்மூர்த்திகளா பார்த்திருக்கேன், உன்னை வந்து நானு அந்தர்யாமிய அவதாரம் பல அவதாரங்களாவும் பார்த்திருக்கேன். ஆனா உன்னுடைய உண்மையான ஸ்வரூப நிலை, உன்னுடைய அந்த மூலஸ்வரூபம், உன்னுடைய அந்த அழகான ரூபம், பக்தர்களுக்கு நீ காட்ட விருப்பப்படக்கூடிய ரூபத்திலே ரொம்ப சிறந்த ரூபமா இருக்கும் இல்லையா, அந்த ரூபத்தை எனக்கு காட்டேன். ஏன் காட்ட மாட்டேயா? காட்டினா உனக்கு ஏதாவது திருஷ்டி ஏதாவது பட்டுடுவா, எனக்கு ஏன் காட்ட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட வந்து அவரு அவ்வளவு உருக்கமா பிரார்த்தனை பண்றார். அந்த ரூபம் எப்படி இருக்கா அவரே சொல்றார். பகவான் ரூபம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்றார். ஸ்னிக்த பிராரவிர்கணஷ்யாமம் சர்வ சௌந்தர்ய சங்கிரகம் சாரு ஆயாத சதுர்பாஹு சுஜாத ருச்சிரானனம் பத்மகோஷ பலாசாக்ஷம் சௌந்தர்ய பிருஹுசு சூனிக்ஷம் சுத்விஜம் சுக போலாஸ்யம் சமகர்ண விபூஷணம் சொல்றாரு. பகவானுடைய ரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஸ்னிக்த பிராவிருத் கணஷ்யாமம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸ்னிக்த அப்படின்னா மிகவும் அழகான அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிராவிருத் அப்படின்னா பிராவிருஷ அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு சம்ஸ்கிருதத்துல. பிராவிருஷ அப்படின்னா ரொம்ப ஹெவியா, ரொம்ப கனமா அப்படின்னு அர்த்தம். கணஷ்யாமம், கணஷ்யாம் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும். இப்ப மழை பெய்யறதுக்கு முன்னாடி மேகம் வந்து இருள் மூண்டு கிடக்கும் ஆகாசம். அந்த ஆகாசம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சில சமயம் பார்த்தா தெரியும், அப்படி கருத்து போயிடும். கருத்து போகும்போது சொல்லுவோம் அவ்வளவுதான் இன்னைக்கு மழை கொட்டி தீக்க போதுறான்னு சொல்லி சொல்லுவோம். 3 நாள் 4 நாள் 1 மாசம் விடாம என்ன பண்ணுது, ஜோன்னு மழை பெய்யுது. அப்படி மேகம் இருக்கான், கருப்பு கலர்ல மேகம் இருக்கான், பாக்குறதுக்கு பயமா இருக்கான். ஆனா இந்த மேகம் அப்படி பயமாலாம் கிடையாது. எப்படி இருக்காரு, ஸ்னிக்த அப்படின்னு சொல்லி சொல்றோம். பயத்தை கொடுக்காத ஆனா காரிருள் மேகம். அந்த காரிருள் மேகம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துடுச்சு அப்படின்னா கொட்டி தள்ளிடுமா. என்னத்தை கொட்டி தள்ளிடுமா,
அப்படி கருணையை கொண்டு தள்ளிடுமா பக்தர்கள் மேல. சோ அப்படி சொல்றாரு, ஸ்னிக்த பிராவிருது கணஷ்யாமம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த கணஷ்யாமனான நீ சர்வ சௌந்தரிய சங்கிரகம், சர்வ சௌந்தரிய சங்கிரகம், சௌந்தரியம் சொல்லி சொல்லாமே தவிர என்ன சொல்றது, சுத்வான் குணான் புவன சுந்தரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ருக்மிணி தேவி சொல்றாங்க. ருக்மிணி தேவி என்ன பண்றாங்க அப்படின்னா, கிருஷ்ணரை கல்யாணம் பண்றதுக்காக முதல் லவ் லெட்டர் எழுதி அனுப்புறாங்க ஒரு பிராமணன் கிட்ட. அதுல எழுதுற முதல் விஷயம் என்ன எழுதுறாரு அப்படின்னா, அன்புடையீர் நல்லா இருக்காது, கணவான் நல்லா இருக்காது, சுவாமி நல்லா இருக்காது, பகவான் நல்லா இருக்காது, ராஜா நல்லா இருக்காது, நண்பா நல்லா இருக்காது, அப்பா அம்மால எழுத முடியாது. ஏன்னா கணவனுக்கு போய் அப்படி எழுத முடியாது. என்ன எழுதலாம்னு யோசிக்கிறாளாம். ஃபர்ஸ்ட் வார்த்தை ஃபர்ஸ்ட் எழுத போறோம். ஒரு பெண் எழுத போறா ஒரு ஆணுக்கு, வெக்கத்தை விட்டு எழுத போறா. எழுதும் போதே அந்த வார்த்தையிலிருந்து அவர் புரிஞ்சுக்கணும், இந்த பெண் நம்ம கிட்ட இதான் எதிர்பார்க்கலான்னு புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கணும். அப்புறம் படிச்ச பின்னாடி இந்த லெட்டர் எல்லாம் படிச்ச பின்னாடி, ஓ இந்த பொண்ணு இதான் சொல்ல வராளா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்டே புரிஞ்சுக்கணும், தப்பாவும் புரிஞ்சிக்க கூடாது. அதே மாதிரி ரொம்ப இம்ப்ரெசிவாவும் இருக்கணும். என்ன எழுதலாம்னு சொல்லி யோசிக்கிறாள். யோசிச்சுட்டு ஸ்ருத்வான் குணான் புவன சுந்தர அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் லைனே ஆரம்பிக்கிறேன். ஸ்ருத்வான், நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டிருக்கேன், அவனுடைய குணங்கள் அப்படின்றது உலகத்தையே ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட குணங்களை கொண்டவனாகவும் அப்படிப்பட்ட ரூபத்தை கொண்டவனா இருக்கிறே அப்படின்னு சொல்லி புவன சுந்தரா, உலகத்திலே ரொம்ப அழகானவன் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போட்டாங்க ருக்மிணி தேவி. சோ கிருஷ்ணர் பார்த்துட்டு அந்த ஒரு வார்த்தையை போதும் அவங்களுக்கு, அவர் ராதத்தை எடுத்து ஜல் 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 கிளம்பிட்டாரு ருக்மிணி தூக்கிட்டு வரதுக்கு. சோ அப்படி அங்க புவன சுந்தரா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்கும் அங்க சிவபெருமான சொல்றாரு அப்படின்னா சர்வ சௌந்தரிய சங்கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்ல முடியும் பகவான்? மதுரம் மதுரம் சொல்லி சொல்லலாம், சுந்தரம் சுந்தரம் சொல்லி சொல்லலாம், வேற என்ன சொல்ல முடியும்? சங்கிரகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இருக்க எல்லா அழகையும் சேர்த்து ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா அதான் கிருஷ்ணனுடைய அழகம். இல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீங்க எதெல்லாம் அழகுன்னு பாக்குறீங்களோ அதெல்லாம் கிருஷ்ணனுடைய அழகுல இருந்து வந்த ஒரு பிச்சை தானே. அதெல்லாம் பிச்சை கூட சொல்ல முடியாது, கிருஷ்ணனுடைய அழகனுடைய பிரதிபிம்பம் தானே அது. நம்ம இருக்கோம், நம்முடைய நிழல் தெரியுது. நிழல் அழகா இருக்குமா என்ன? இருக்காது. ஆனா நிழலை பார்த்து ஒருத்தன் அப்பா எவ்வளவு அழகா இருக்குன்னு நினைச்சேன் அப்படின்னா அப்ப உருவம் எவ்வளவு அழகா இருக்கும். அது போல இந்த உலகத்தில் நம்ம எதெல்லாம் அழகுன்னு பாக்குறோமோ அது எல்லாமே கிருஷ்ணர் போட்ட பிச்சை, இல்லைன்னா கிருஷ்ணருடைய அழகனுடைய ஒரு சின்ன பிரதிபிம்பம் தான் இந்த உலகத்துல அந்த அழகா இருக்கா. அப்ப கிருஷ்ணர் எவ்வளவு அழகா இருப்பாரு, சங்கிரகம். அதே போல அந்த அழகுக்கு வேற ஒரு அழகை ஈடுபடுத்தியே பார்க்க முடியாதா, அதனால சங்கிரகம். அதே போல எல்லா அழகும் இவர் தான் அழகுன்னு ஒத்துக்கிட்டாங்களாம், அதனால சங்கிரகம். மத்தவங்க எல்லாம் ஏன் அழகானாங்க அப்படின்னா இவர் அழகுன்னு ஒத்துக்கிட்டதுனாலதான் மத்தவங்க எல்லாம் அழகாவே தென்படுறாங்களாம், அதனால சங்கிரகம் சொல்லி சொல்றேன். சர்வ சௌந்தரிய சங்கிரகம். சாரு ஆயாத சதுர்புஜாக சொல்லி சொல்றேன். அவருக்கு 4 கை இருக்கா பகவானுக்கு. ஏன் 4 கை இருக்கு அப்படின்னா பக்தர்களுக்கு சேவை பண்றது 4 கை தேவைப்படுது, அவருக்கு 2 கை பத்தலையா. இதே போல ருக்மிணி ஒரு முறை என்ன பண்றாருன்னா கிருஷ்ணர் வந்து கிண்டலா பேசிட்டு இருக்காரு. பேசி அவரை கிண்டல் அடிச்சு ருக்மிணியை வந்து மயக்கடைக்க செஞ்சுட்டாரு. ருக்மிணி மயம் கீழே விழுந்துட்டாங்க. கீழே வந்துட்டு கிருஷ்ணர் பயந்து போயிட்டார். ஐயோ ஆனா அசதே, நான் வந்து சும்மா வந்து தமாஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்படி மயங்கி போயிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கிருஷ்ணர் தூக்க முயற்சி பண்றாரு. ருக்மிணி 2 கையால தூக்குறாரு. திடீர்னு 2 கை, கிருஷ்ணருக்கு 2 கை வந்துருச்சு. இன்னும் 2 கை. என்ன பண்ண, அந்த 2 கையினால கிருஷ்ணர் ஒரு கையினால தலையை வந்து வகுடி விடுறார், இன்னொரு கையினால விசிறி வீசிட்டு இருக்காரு. சோ 4 கை சதுர்வியூகம், சதுர்பூஜனா இருந்து என்ன பண்ணாரு, ருக்மிணி தூக்கிட்டு இருக்காரு. சோ அப்படி பகவான் எதுக்காக உபயோகப்படுத்துறாரு அப்படின்னா, இப்படி 4 கைகள் எதுக்காக வச்சிருக்காரு அப்படின்னா பக்தர்களுக்கு சேவை பண்றதுக்காக, தன்னுடைய பக்தர்களுக்கு அன்பை பிரிச்சு கொடுக்கறதுக்காக என்ன பண்றாரு, அந்த 4 கை வச்சிருக்காரு. அதனால சதுர்புஜம். சுதாச்ச ருச்சிரார்ணவம், அவனுடைய முகம் எப்படி இருக்கு அப்படின்னா சுஜாத்த அப்படின்னா அன்னைக்கு தோன்றின தாமரை போல இருக்கு. பத்மகோஷ பலாசாட்சம். அதே போல சுந்தர புருகு சுனாசிகம், அவருடைய மூக்கு எப்படி இருக்கு, ஒன்னா பேச ஆரம்பிக்கிறான். பகவானுடைய உடல் வந்து எல்லா அழகையும் சேர்ந்ததா இருக்கான். 4 கைகளோட இருக்காரா. முகம் வந்து அவ்வளவு ஈர்ப்புடையதா இருக்கான். கண்கள் தாமரை போல இருக்கா. அந்த கண்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புருவங்கள் வந்து அவ்வளவு நேர்த்தியா வந்து இருக்கான். அவருடைய மூக்கு ரொம்ப எடுப்பா இருக்கான். பல்லெல்லாம் நல்லா வரிசையா வந்து முத்து பார் இருக்கான். அவருடைய நெற்றி வந்து அகலமா நீண்டு ரொம்ப பிரகாசமா இருக்கான். அதே போல ஒரு காதுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா அழகா வந்து வடிவத்தை உடையதாகவும்
ரொம்ப நீளமாவும் மகர நெடுங்குலை காதன் அப்படின்னு சொல்லி சொல்றதே உண்டு. பகவானுக்கு ஒரு பேரு இருக்கு, மகர நெடுங்குலை காதன். அவருடைய கால் ரொம்ப நீளமா இருக்குமா, அதுல ஒரு குண்டா ஒரு தொங்கட்டா போட்டிருப்பாரா பகவான், பாக்குறது அவ்வளவு அழகா இருக்குமா. அப்படிப்பட்ட திருக்காதுகளை கொண்ட பகவானா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவானுடைய ரூபத்தை வந்து இங்க சிவபெருமான் ஒவ்வொன்னா பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் சொல்றாரு, பிரீத்தி பிரஹாசிதாபாங்கம் அலகை ரூபசோபிதம் லசத் பங்கஜ கிஞ்சல்க துகூலம் மிருஷ்டகுண்டலம் ஸ்புரத் கிரீட வலய ஹாரநூபுரமேகலம் சங்க சக்கர கதா பத்ம மாலம் மணி உத்தமார்த்திமத் சொல்றாரு. பகவான் அதுக்கு மேல எப்படி இருக்காரு அப்படின்னா, பிரீத்தி பிரஹசிதாம் பாங்கம், ரொம்ப பிரீத்தியோட, ரொம்ப அன்போட, பிரகாசத்தோட, அதாவது ரொம்ப புன்முறுவலோட, அன்போட, சிரிக்கக்கூடிய முகத்தோட இருக்காரு. அலகை ரூபசோபித்தம். அலகை ரூபசோபித்தம் அப்படின்னா அவருடைய திருமுக மண்டலமானது இன்னும் அழகா தெரியல. எப்படி தெரியுது அப்படின்னா, அவருக்கு கேசங்கள்லாம் சுருண்டு 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 இருக்கான். ரெண்டு பக்கத்துலயும் சுருண்ட கேசங்கள் கொண்டிருக்கும் போது அவருடைய முகம் வந்து இன்னும் அழகா தெரியுதான். லசத் பங்கஜ கிஞ்சல்க துகூலம் மிருஷ்ட குண்டலம். அது மட்டும் இல்லாம அவர் வந்து எப்படிப்பட்ட உடை அணிஞ்சிருக்காரு அப்படின்னா, கிஞ்சல்க, அதாவது தாமரையினுடைய தாமரையுடைய நடுவில் இருக்கக்கூடிய அந்த துகள்கள் இருக்கும் இல்லையா, மகரந்த துகள். அந்த மகரந்த துகள்கள் எந்த நிறத்தில் இருக்குமோ அந்த போன்ற மஞ்சள் நிறத்துல என்ன பண்றாரா, ஒரு ஆடை அணிஞ்சிருக்காரா. அவருடைய காதுகள்ல வந்து குண்டலம் வந்து அப்படி மின்னுதான். அது மேல ஸ்புரத் கிரீட வலையா, அவர் தலையில வந்து ரத்தன கஜிதமான கிரீடம் அணிஞ்சிட்டு இருக்காராம். அதுக்கப்புறம் ஹார நூபுர மேக்கலம் சொல்லி சொல்றோம், ஹாரங்கள் அணிஞ்சிட்டு இருக்காராம். கழுத்துல பெரிய ஹார பதக்கங்கள் அணிஞ்சிட்டு இருக்காராம். அதுக்கப்புறம் நெக்லஸ், அட்டியானமும் சொல்லி சொல்றாங்க, ஒட்டியானம். அந்த மாதிரி இடுப்புல ஒட்டியானம் போட்டுட்டு இருக்காராம். அந்த ஒட்டியானத்துல வந்து சாவி கொத்து தொங்கிட்டு இருக்கான். எல்லா உலகத்துக்கும் அவர் தான் ஆட்சி செய்யறா இருக்கனால எல்லா உலகத்தினுடைய பீரோ சாமி அவருக்குள்ள வச்சிட்டு இருக்காங்க. அப்படி சாவி கொத்து அந்த இடுப்புல தொங்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம சங்க சக்கர கதா பத்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 விதமான விஷயங்களை தன்னுடைய 4 கையில தரிச்சிட்டு இருக்காரு. கழுத்துல ஒரு நல்ல மாலை போட்டு இருக்காரா. சர்வ அலங்கார பூஷிதனாக, சர்வ பூஷிதாம் அலங்காரனாக என்ன பண்றாரு, பகவான் காட்சி கொடுக்கிறாரா. இப்படி சிவபெருமான் பகவானை புகழ ஆரம்பிக்கிறாரு. சிம்மஸ்கந்தத்விஷோ பிப்ரத் சௌபாகத்கிரீப கௌஸ்துபம் ஸ்ரீயானா பாயினா க்ஷிப்த நிகாஷாசோ மரோசலத் சொல்றாரு. அவருடைய தோள்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சிம்மஸ்கந்தத்விஷோ பிப்ரத் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி சிங்கங்களுடைய தோள்கள் வந்து ரொம்ப கம்பீரமானதா இருக்குமோ அவருடைய தோள்கள் எப்படி இருக்கு, அப்படி கம்பீரமா இருக்கான். அந்த தோள்கள் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, நிறைய ஹாரங்கள்லாம் நிறைய வந்து அவருடைய வந்து நகைகள்லாம் போட்டுட்டு இருக்கிறதுனால அந்த தோல்ல வந்து டால் அடிக்குதான். அவர் போட்டுக்கூடிய அந்த நகையானது டால் அடிக்க ஆரம்பிக்குதான். அது மட்டும் இல்லாம கௌஸ்துப அப்படின்ற ஒரு விசேஷமான ஒரு விஷயத்த போட்டுட்டு இருக்காரு. எல்லாம் இருந்தாலும் நல்ல கட்டக்கரைன்னு ஒரு கல் இருக்கும். இந்த தங்கம் உரசுற கல்னு சொல்லி சொல்லுவாங்க. தங்க உரசி பார்ப்பாங்க. அப்படி தங்கத்தை உரசி பார்க்கும்போது அந்த கல்ல வந்து நல்லா கருப்பா இருக்கும் கல்லு. அதுல வந்து தங்கமா ஒரே ஒரு லைன் மட்டும் விழும். அந்த மாதிரி பகவானுடைய சரீரம் பார்த்தோம் அப்படின்னா நீலமேக ஷியாமன், கனஷியாமன் சொல்லி சொல்ற மாதிரி அப்படி கருப்பா இருக்கான். அதுல ஒரே ஒரு தங்கத்துல ஆன ஒரே ஒரு கோடு மட்டும் இருக்கு. அதான் ஸ்ரீவத்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸ்ரீ மகாலட்சுமி அங்க வசிக்கிறாங்க. அந்த தங்க ரேக்கல இருக்கக்கூடிய அந்த கோடுல தான் வசிக்கிறாங்க. அப்படி தங்கம் உரைக்கக்கூடிய கல்ல இருக்கக்கூடிய அந்த கருப்பு கல்ல இருக்கக்கூடிய அந்த தங்க லைனை காட்டில் இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த தங்க லைன் அப்படிங்கிறது இன்னும் ஜொலிப்பா இருக்கா. இவரும் இன்னும் வந்து அவர் எப்படி இருக்காரா, இன்னும் அழகா தெரிகிறார். சோ அப்படிப்பட்ட அந்த பகவானை பார ஆரம்பிக்கிறார். புரரேச்சக சம்பிக்ன வலி வல்குதலோதரம் பிரதிசங்கிராமயத் விஸ்வம் நாப்யா விரதகம் கபீரயா. அதுக்கப்புறம் சொல்றாரு, அவருடைய இடுப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பகவான் இடுப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, ஆலமர இலை இருக்கு இல்லையா, அந்த ஆலமரம் இலை போல இருக்கும். மேல பெருசாவும் போக போக ரொம்ப சின்னதாவும் ஆகிட்டே இருக்கும். அதே போல அந்த ஆலமர இலையில பார்த்தோன்னா 3 கோடு இருக்கு. அதே போல பகவான் வந்து இப்படி குமியும் போது அவருடைய வயிற்றுல இருந்து 3 கோடு தெரியுது. அவர் மூச்சு இழுத்து மூச்சு விடும் போது 3 கோடு அந்த மடிப்பு வந்து தெரியுது. 6 பேக் எல்லாம் கிடையாது பகவானுக்கு. பகவான் எப்படி இருக்காரு, 3 கோடுகளா இருக்காரு.
அதே போல பிரதிசங்கிராமயது விஸ்வம், அந்த பகவான் பாக்குறது எப்படி இருக்கா அப்படின்னா உலகம் உண்ட பெருவாயான்னு சொல்ற மாதிரி உலகத்தை எல்லாத்தையும் அவருடைய வயிற்றுல வச்சிட்டு இருக்காரு. நாபியா வர்த்த கம்பீரயா, அது போல அவருடைய நாபி எப்படி இருக்குன்னு சொல்றாரு. அவருடைய திருத்துழாய் திருத்தொப்புள் எப்படி இருக்குன்னு சொன்னா அவ்வளவு ஆழமா இருக்கான், அவ்வளவு வட்டமா இருக்கான், அவ்வளவு அழகா இருக்கான். அந்த நாபி கமலத்துக்குள்ளார உலகம் எல்லாம் உள்ள போய் நுழைஞ்சிட போர் இருக்கான். அப்படி அவருடைய நாபி அவ்வளவு அழகா இருக்கா. உண்மையில என்ன சொல்றாங்க அப்படின்னா பகவானுடைய அழகை பாக்குறதுக்காக அவருடைய நாபி கமலத்துல இருந்து தாமரை வெளில வந்துச்சான். உள்ளதான் தாமரை வந்துச்சு. பகவானுடைய அழகை பாக்குறதுக்காக அந்த நாபி கமலத்தில் இருக்கக்கூடிய அந்த தாமரை பொறுக்காம, நாபி கமலத்தில் இருக்கக்கூடிய தாமரைன்னு சொன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு பகவானை பார்க்கணும் ஆசை வந்துருச்சான். என்ன பண்றதா, உள்ள இருந்து வெளில டபக்குன்னு வெளில வந்துருச்சான். பகவானை பார்த்துதான், பார்த்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் உள்ள போய் அடங்கி போயிடுதான். அப்படியே அந்த பிரபஞ்சம் தோன்றி மறையுது அப்படின்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் ஆச்சாரியர் என்ன பண்றாங்க, ரொம்ப அற்புதமா வர்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி அந்த பகவானுடைய அந்த தொப்புல பார்க்கும் பொழுது உலகமே மயங்கி அந்த தொப்புளுக்குள்ள போய் சேர்ந்துருமா. அப்படி ஒரு தொப்புளோட இருக்காரு. ஏன்னா இப்ப சுழல் சொல்லுவோம், சொல் வந்துச்சு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடத்துல எது போனாலும் என்ன பண்ணும், உள்ள இழுத்து போட்டுரும். அது போல பகவானுடைய தொப்புல பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு அழகா இருக்குமா, எல்லாரும் அதுல மயங்கி போய் கீழே விழுந்துறதான சொல்லி முடிக்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, ஷாமஸ்ரோணி அதிஸ்ரோச்னு துகூல ஸ்வர்ணமேகலம் சமச்சார்வங்கிரி ஜங்கோரு நிம்னா ஜானு சுதர்சனம். அவருடைய இடுப்புல எப்படி இருக்கு அப்படின்னா மஞ்சள் இடத்துல ஆடை அணிச்சிருக்கார், அதுக்கு மேல ஒரு பெல்ட் போட்டிருக்காரு, ஒரு தங்க இடத்துல ஒரு பெல்ட் போட்டிருக்காராம். அது மட்டும் இல்லாம அவருடைய கால், அவருடைய முட்டி, அவருடைய தொடை, அவருடைய கீழே இருக்கக்கூடிய மணிக்கால் எல்லாமே எப்படி இருக்குன்னா கரெக்ட் ப்ரப்போர்ஷன்ல இருக்கா. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா நெளிஞ்சு விளைஞ்சு எல்லாம் இல்லாம நீட்டா எப்படி ஒரு வாழைத்தண்டு இருக்குமோ அது போல வாழைத்தண்டு மாதிரி நீட்டா பகவானுடைய அந்த ரூபம் அப்படிங்கிறது இருக்கா. சோ அப்படிப்பட்ட ரூபத்தை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு சிவபெருமான், பகவானுடைய ரூபத்தை அப்படி வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் சொல்றாரு, அப்படிப்பட்ட ரூபத்தை எனக்கு என்ன பண்ணு, நீ காட்டு அப்படின்னு சொல்ற. பதசராத் பத்ம பலாச ரோச்சிசா நகத்யோமோனோந்தரகம் விதுத்வத பதா பதார்ஷயஸ்வினாம் அபஸ்த சதஸ்வம் பதோ குருமார்க குருஸ்தமோஜுஷம் சொல்றாரு. உன்னுடைய பாதத்தை எனக்கு காட்டு, உன்னுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த கால் இருக்கக்கூடிய விரல்கள், அந்த விரல்கள் இருக்கக்கூடிய நகம், அந்த நகத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சம், அந்த வெளிச்சமே போதும் இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான அந்த காலத்தையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இருளையும் ஓட்டி விட்டுரும். அப்படிப்பட்ட ஹே குரு பத்மாம் குருமார்க குரு ஸ்தமோஜுஷம் சொல்லி சொல்ற. அப்படிப்பட்ட நீ என்ன பண்ணு, குருவா இருந்து எங்களுக்கு வழி நடத்து, எங்களுடைய அறியாமையை போக்கி எங்களை உன்னுடைய பாதையில கூட்டிட்டு போன்னு சொல்லி சொல்ற. அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா பகவான் கிட்ட சிவன் சொல்றாரா, பகவானே நீ எனக்கு தரிசனம் காட்டலன்னா பரவாயில்ல, நான் இவ்வளவு கேட்டும் இல்லப்பா உனக்கு தரிசனம் காட்ட முடியாதப்பா, நீ சரியான இன்னும் யோகத்தெல்லாம் பயிற்சி பண்ணல, உனக்கு இன்னும் பக்தி இல்லைன்னா அவனை காட்ட முடியாது அப்படின்னு சொன்னா, சரி எனக்கு உன்னோட தரிசனம் வேண்டாம், எனக்கு பக்தருடைய தரிசனத்தையாவது காட்டு. ஏன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னா என்னோட தரிசனம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவ, நீ உனக்கு இந்த தகுதி வேணும் அந்த தகுதி வேணும்னு சொல்லுவ. ஆனா பக்தர்கள் அப்படி கிடையாது. பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாருக்கு தகுதியே இல்லையோ, யார் ஒருத்தர் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கானோ அவங்க கிட்ட இவங்க தானா போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பக்தியை கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. சோ அப்படிப்பட்ட பக்தர்களுடைய அந்த சங்கத்தையாவது கொடு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னைக்குமே ரொம்ப தாழ்ந்தவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, கருணையோட இருப்பாங்க. அப்படிப்பட்ட பக்த சங்கத்தையாவது கொடு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி சொல்லி முடிச்சுட்டு இன்னும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஏதத் ரூபம் அனுத்யேயம் ஆத்மசுத்திம் அபீட்சதாம் யத் பக்தி யோக அப்யதஹ ஸ்வதர்மம் அனுதிஷ்டதாம். ஏதத் ரூபம், இந்த ரூபத்தை ஒருத்தர் என்ன பண்ணும், ஆத்மசுத்திம் அபிக்ஷாதம், ஆத்மசுத்தி அடைவதற்காக இப்படிப்பட்ட ரூபத்தை அனுத்தியானம் தினமும் தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்றார். எத் பக்தி யோக அபயதக, இப்படி யார் ஒருத்தர் இந்த பக்தி யோகத்தை பயிற்சி பண்றான் அவனுக்கு என்ன ஆகுமா, அபயம் கிடைக்குமா, எந்த விதமான பயமும் வராது. ஸ்வதர்ம அனுதிஷ்டதாம், தன்னுடைய சுதர்மத்தை செய்து கொண்டே
ஒருத்தர் என்ன பண்ணும் அப்படின்னா இப்படிப்பட்ட ரூபத்தை தியானம் பண்ணும் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு தான் சொல்லி கொடுக்குறாரு. யாரு ஒருத்தர் இன்னும் கிரகஸ்த வாழ்க்கையில இன்னும் குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு சுதர்மத்தை செஞ்சுட்டு இருக்கானோ, சாதகன் இப்பதான் வந்து என்ன பண்றான், பக்தியில முன்னேறணும்னு சொல்லிட்டு பக்தியை பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறான். சோ அப்படிப்பட்ட என்ன பண்ணும் அப்படின்னா பகவானோட இப்படிப்பட்ட ரூபத்தை தியானம் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்படிப்பட்ட ரூபமானது இதுக்கு முன்னாடி பிரம்மாவாலையும் குமாரர்களாலையும் பல தேவர்களாலையும் ஆசைப்பட்டு அவங்க இந்த ரூபத்தை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நித்தியம் தரிசன காஞ்சனஹா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றார். விஸ்வரூபத்தை காட்டிட்டு அதுக்கப்புறம் அர்ஜுனன் கேட்கிறான், கிருஷ்ணா இந்த விஸ்வரூபத்தை எனக்கு வேண்டாம், எனக்கு உடைய சொரூபத்தையே காட்டு, உன்னுடைய 4 கை ரூபத்தை காட்டு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். 4 கை ரூபத்தை காட்டும் போது கிருஷ்ணன் சொல்றாரு, அர்ஜுனா ஏதோ 4 கை ரூபம்ன்றது ரொம்ப சாதாரண நினைச்சுக்காத, இந்த ரூபத்தை பார்ப்பதற்காக, என்னுடைய மனித ரூபத்தை பார்ப்பதற்காக தேவர்கள் நித்தியம் தரிசன காஞ்சனஹா, தேவர்கள் எப்ப இயங்கிட்டு இருக்காங்க. ஆனா தேவர்களுக்கு அந்த காட்சி கிடைக்கவே கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த ரூபமானது தேவர்களாலும் தேடி கிடைக்காத காட்சியானது பக்தர்களுக்கு ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அப்படி பகவானுடைய அப்படிப்பட்ட அந்த ஒரு தரிசனம் கிடைச்ச பின்னாடி எவனுக்கு சொர்க்கம் தேவைப்படுது? ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்த புண்ணிய கர்மத்தை செஞ்சு அந்த புண்ணிய கர்மத்தையும் பக்தியோட செஞ்சா மட்டும்தான் புண்ணிய கர்மத்தினால அவன் சொர்க்கத்துக்கே போய் சேர முடியும். அந்த சொர்க்கத்துக்கு போறது அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா அப்படி சொர்க்கத்துக்கு போய் அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? யார் ஒருத்தனுக்கு பக்தி கிடைச்சிருச்சோ, ஏன்னா பக்தி செஞ்சு ஒருத்தன் பகவான் அடையிறதும் கடினமான விஷயம்தான், அதே போல சொர்க்கத்தை அடையிறதும் கடினமான விஷயம்தான். இந்த 2 கடினமான விஷயத்துல நான் சொர்க்கத்துக்கு போக விரும்பல, நான் பகவானை வந்து தரிசனம் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய தரிசனத்தை மறுபடியும் என்ன பண்றாரு, புகழ ஆரம்பிக்கிறார். அவரு மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, யத்ர நிவர்ஷிதம் மர்ணம் கிருதாந்தோ நாபிமன்யதே விஸ்வம் வித்வாசயன் வீர்ய சௌர்ய விஸ்பூர்ஜிதா ப்ருவாஹ. யார் ஒருத்த அந்த பகவான் கிட்ட சரணாகதி பண்ணிட்டானோ அவன் காலத்தை கண்டு பயப்பட தேவையில்லை. காலம் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாத்தையும் அழிச்சிடும், எல்லாத்துக்கும் பயத்தை உண்டுபடுத்தும். எல்லாரும் காலத்தை பார்த்து நடுங்கிட்டு இருப்பாங்க. ஆனா யார் ஒருத்த பக்தன் ஆயிட்டானோ, யார் ஒருத்தன் பகவான் கிட்ட சரணாகதி பண்ணிட்டானோ என்ன பண்ண தேவையில்லையா, காலத்துக்கிட்ட பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்றேன். க்ஷணார்த்தேனாபி துல்யே ந ஸ்வர்க்கம் ந புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்யானாம் கிம் உதாசிஷஹ. இங்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றார். என்ன சொல்ற அப்படின்னா, ஒரு இடத்தட்டு ஒரு தராசு கொண்டு வந்துட்டோம். ஒரு தராசு கொண்டு வந்துட்டு அங்க ஒரு பக்கத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா சாதுக்கள் சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு பக்கம் வைக்கிறோம். இன்னொரு பக்கத்துல இந்த உலகத்துல ஒருத்தர் என்ன பண்றான் அப்படின்னா ஸ்வர்க்கம் இல்ல அதுக்கு மேல பிரம்மலோகம் அதுக்கு மேல மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சாலுமே கூட இந்த சாது சங்கத்துக்கு ஈடாகல. எப்படிப்பட்ட சாது சங்கத்துக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லி சொன்னா க்ஷண அர்த்தனாப்பி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அர்த்தேனாப்பி அப்படின்னா ஒரு க்ஷணத்துல பாதி, ஒரு பாதி க்ஷண நேரத்துல கூட துல்லியே அந்த க்ஷணத்துக்கு கூட ஈடாகாது. ஒருத்தன் எப்படிப்பட்ட சொர்க்கத்தை அடைந்தாலும் எப்படிப்பட்ட பிரம்மலோகத்தை அடைந்தாலும் இல்லை எப்படிப்பட்ட மோட்சத்தை அடைந்தாலும் கூட சாது சங்கத்துக்கு ஈடாகாது. பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கிம் உதாசிஷக. சோ அப்படிப்பட்ட சாது சங்கத்தை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா யாரோட ஒப்பிட்டு பண்றது. அப்படிப்பட்ட சாது சங்கத்தினுடைய உயர்தன்மையை பத்தி பேசுறாங்க. ஏன்னா யார் ஒருத்தனுக்கு குரு கிடைச்சிட்டானோ அப்ப அவனுக்கு நாதன் கிடைச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். குரு இல்லாத வரைக்கும் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அனாதையை போன்றவன் தான். பாண்டவர்கள் பார்த்தோம் அப்படின்னா மகாபாரதத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்பதான் கிருஷ்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குரு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. அந்த குரு வந்த பிறகு சொல்லுவார், கிருஷ்ணர் சொல்லுவாரு, இனிமேல உங்களுக்கு நாதன் வந்துட்டாரு, இனிமேல உங்களுக்கு ஒரு பாத்துக்க ஒருத்தர் ஆள் வந்துட்டாரு, இனிமேல் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டு போவாங்க. சோ அப்படி குரு இல்லாத வரைக்கும் ஒருத்தர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த உலகத்துல எப்படின்னா சுத்தி தெரியலாம், அனாதைகளை கூட சுத்திட்டு இருக்கலாம். ஆனா குரு வந்துட்டார் அப்படின்னா நம்மளை பத்தி கவலைப்படுறதுக்கு, நம்முடைய ஆன்மீக விஷயத்தை முன்னேறதுக்கு ஒருத்தர் நம்மளை பத்தி கவலைப்படுறதுக்கு ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னு சொல்றதுனால சொல்றாரு அந்த பக்தருடைய சங்கமானது ரொம்ப உயர்ந்துதா இருக்கு, அந்த பக்த சங்கத்தை எனக்கு எப்படியாவது கொடு அப்படின்னு சொல்றாரு. அந்த பக்தர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது
அத அங்க அங்கிரேஹே தவ கீர்த்தி தீர்த்தயோர் அந்தர் பகிஸ்நான விபூத பாபாத்மா பாபானாம் பூதேஷு அனுக்ரோஷ சுசத்தவேஷீலனம் சியாத் சங்கமோ அனுகிரக ஏஷ நஸ்தவ. ரொம்ப அற்புதமான விஷயம் சொல்றார். அந்த சாதுக்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க அப்படின்னா, அந்தர் பகிர் ஸ்நான விதூத பாப்பானாம், உள்ளையும் வெளியிலையும் ஸ்நானத்தினால ரொம்ப தூய்மை அடைஞ்சிருக்காங்களாம். வெளிப்புறமா என்ன ஸ்நானம் பண்றாங்க அப்படின்னா, கங்கை யமுனை போன்ற புண்ணிய நதிகளை ஸ்நானம் பண்ணி தன்னுடைய வெளிப்புறமான தேகத்தை தூய்மைப்படுத்திக்கிறாங்க. உள்ளார எப்படி தூய்மைப்படுத்துறாங்க அப்படின்னா, தியான கங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கங்கையில ஸ்நானம் பண்ணி உள்ள தூய்மைப்படுத்திக்கிறாங்க. பகவானுடைய சிந்தனை, பகவானுடைய குணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கங்கை இருக்கு இல்லையா, அந்த அமிர்தம் இருக்கு இல்லையா, அந்த அமிர்தத்துல என்னைக்குமே அவங்க மூழ்கி இருக்கிறதுனால உள்ள அப்படி சுத்தம் அடைகிறாங்களா. அப்படி சுத்தம் அடைகிறதுனால அதுக்கு மேல ஒரு பெரிய கங்கை எங்க இருக்கு? யார் ஒருத்தனுக்கு பகவத் விஷயம் கேட்க ஆரம்பிச்சிட்டானோ அதை விட ஒரு பெரிய கங்கை எதுவுமே கிடையாது. தியானமே வரமைன கங்கா ஸ்நானம் அப்படின்ட்டு ஒரு பாடல் இருக்கு, தியாகராஜ சுவாமியினுடைய ஒரு பாடல். தியானம் பண்றோம் இல்லையா, பகவான் மேல நம்ம வச்சிருக்கக்கூடிய தியானம் இருக்கு இல்லையா, அதுவே மிகப்பெரிய கங்கா ஸ்நானம். அதுக்கு மேல எங்கடா ஸ்நானம் இருக்கு அப்படின்னு சொல்றேன். கோட்டின் அடியிலும் எந்துக்கு தனுஷ்கோடி உண்டக்க அப்படின்ட்டு இன்னொரு பாட்டுல பாடுற. தனுஷ்கோடி மகாத்மத்தை பத்தி சொல்லும் போது, இந்த உலகத்துல கோடி நதி இருந்து என்ன பிரயோஜனம்? தனுஷ்கோடி அப்படின்ற ஒரு நதி இருந்தா போதும், மற்ற எல்லா நதிக்கும் சமம் அப்படின்னு சொல்றேன். அப்படி யார் ஒருத்தர் எந்த ஒரு பக்தனானவன் பகவத் விஷயங்களை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறானோ, பக்த சங்கத்துல இருந்து பகவத் விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறானோ, அவனுக்கு புண்ணிய தீர்த்தம் அப்படிங்கிற தேவையே கிடையாது. ஏன்னா எப்படிப்பட்டவனா இருக்கான்? அவன் ஏற்கனவே புண்ணிய தீர்த்தத்துல தான் குளிச்சுட்டு இருக்கான். பகவானுடைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புண்ணிய தீர்த்தல பகவத் கதையில அவன் தீர்த்தம் ஆடிட்டு இருக்கான், அவன் தூய்மை அடைஞ்சிட்டு இருக்கனால அவனுக்கு வெளிப்புறமா புண்ணிய தீர்த்தம் அப்படிங்கிற தேவை கிடையாது. சோ அப்படிப்பட்ட அந்த பக்தர்களால, அப்படிப்பட்ட அந்த பக்தர்கள் எங்களுக்கு கிடைப்பாங்களா? அப்படிப்பட்ட தூய பக்தர்கள் எங்களுக்கு அந்த அவங்களுடைய சங்கம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்க சொல்றாரு, பூதேஷு அனுக்ரோஷ சுசத்தவே ஷீலானாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த சாதுக்கள் பழகிறதுக்கு ரொம்ப எளிமையா இருப்பாங்களா. ரொம்ப உயர்ந்த சாதுக்களா இருந்தாலும், உயர்ந்த தூய்மையுடையவர்களா இருந்தாலும், அவங்களோட பழகும் போது நம்ம கிட்ட ரொம்ப எளிமையா ரொம்ப சகஜமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கூட பழக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு கருணை இருக்கான். சியாத் சங்கமோ அனுகிரக ஏஷ நஸ்தவ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அப்படிப்பட்ட அந்த சுலபமா பழக்கூடிய சாதுக்களுடைய சங்கம் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சொல்றாரு, அது கிருஷ்ணனுடைய கருணையால மட்டும்தான் சாது சங்கம் அப்படிங்கிறது கிடைக்கும் சொல்லி சொல்றாரு. அனுகிரக ஏஷ நஸ்தவ, உன்னுடைய கருணை இல்லாம சாதுக்களுடைய சங்கம் அப்படிங்கிறது எப்பயும் யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா இந்த உலகத்துல மற்றதெல்லாம் பாடுபட்டு வாங்கிடலாம். வீடு வாங்கணுமா வாங்கிக்கலாம், நிலம் வேணுமா வாங்கிக்கலாம், கார் வேணுமா வாங்கிக்கலாம், பங்களா வேணுமா வாங்கிக்கலாம், லோன் போட்டு வாங்கிக்கலாம். எல்லாத்தையும் லோன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. திருப்பி கூட யாரும் காசு கட்ட தேவையில்லை. நீங்களாம் லோன் வாங்கிட்டு நம்ம விட்டா கூட பரவாயில்ல. சோ இப்படி எல்லாத்தையும் வாங்கிடலாமா இந்த உலகத்துல? ஆனா ஒரே ஒரு விஷயம் வாங்க முடியாது. என்னது? சாது சங்கம் அப்படிங்கிறது. எவ்வளவு தேடினாலும் ஒரு நல்ல சத்துக்களுடைய நல்ல சாதுக்களுடைய சங்கம் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடாது. அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா பகவானுடைய கருணையினால மட்டும்தான் கிடைக்கும். யார் சொல்றாரு? சிவன் சொல்றாரு. சிவபெருமான் ராவணன் கிட்ட ஏதாவது சொல்லுவாரு, ராவணா உனக்கு நான் எல்லாம் கொடுத்தேன், சாது சங்கம் கொடுக்கல. உனக்கு என்னதான் கொடுக்கல? நானு இந்திரன் பயப்பட்டுட்டு இருந்தான், அக்னி பயப்பட்டுட்டு இருந்தான், வாயு பயப்பட்டு இருந்தான், யம தர்மன் பயப்பட்டுட்டு இருந்தான், எல்லா தேவர்களும் பயப்பட்டு இருந்தாங்க. அப்படி உனக்கு ஒரு செல்வத்தை கொடுத்தேன். எல்லா தபஸ்விகளான ரிஷிகள் உனக்கு பயப்பட்டு இருந்தாங்க. எல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு. எல்லா விதமான சக்திகள் கொடுத்தேன், எல்லா செல்வத்தையும் கொடுத்தேன். ஆனா ஒரு விஷயத்த கொடுக்கல. என்னது? சாது சங்கம் அப்படிங்கிறது கொடுக்கல. அது இல்லாதனால உங்ககிட்ட இருக்கு எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா சுக்ரீவன் அவங்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அண்ணன் அடிச்சு துரத்திட்டான், ஊரை விட்டு ஓடிட்டான். ஊர்ல எங்க போனாலும் அடிச்சு என்ன பண்ண, துரத்தி இடத்துல உட்காந்து இருக்கான். ரிஷமுகம்ன்ற ஒரு குகைக்குள்ள உட்காந்து இருக்கான். மனைவி போச்சு, மக்கள் போச்சு, சொத்து போச்சு, ராஜ்யம் போனது, பெயர் போனது, ஒண்ணுமே இல்லாம உட்காந்து இருக்கான் கடைசியில. ஆனா அவன்கிட்ட ஒன்னே ஒன்று இருந்துச்சு. என்னது? ஹனுமான் அப்படின்ற ஒரு சாது சங்கம் மட்டும் இருந்துச்சு. சாது சங்கம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் பகவான் திருப்பி கொடுத்துறாரு. ஒருத்தனை சாது சங்கம் மட்டும் இல்லை அப்படின்னா அவங்க கிட்ட எவ்வளவுதான் இருந்தாலும் எல்லாம் அவனை விட்டு போயிடுது. அதனால சாது சங்கம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம்ப்பா. நீ என்ன பண்ண, என்கிட்ட
சக்தியை பெறறதுக்காக ஒவ்வொரு தலையா வெட்டி வெட்டி போனான் ராவணன். பகவான் சிவனை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு கை காலெல்லாம் வெட்டினான். சிவன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் பாவி என்ன பண்ணான் அப்படின்னா தலையெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டான். சிவபெருமான் பார்த்தாரு, ஐயோ இந்த பாவியோட நமக்கு எதுக்குடா பாவம் சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவர் விடுவின்னு கீழே இறங்கி வந்துட்டார். இவன் பக்திக்கெல்லாம் வச்சு வரல. சிவன் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். மிரட்டி வந்து என்ன பண்றான், வர வாங்குறான். சிவபெருமான் சொல்றாரு, நீ மிரட்டி என்ன பண்ணலாம், தலையெல்லாம் வெட்டி போட்டு வரம் வேணா வாங்கிக்கலாம், சாது சங்கம் கிடைக்காது. சாது சங்கம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, யார் ஒருத்தர் இங்க சொல்றாரு, எத் சங்கமோ அனுக்கிரக ஏஷ நஸ்தவ, உன்னுடைய கருணை இல்லாம, பகவானே உன்னுடைய கருணை இல்லாம சாது சங்கம் அப்படிங்கிறது கிடைக்காது. உன்னுடைய தரிசனத்தை காட்டிலும் சாது சங்கம் ரொம்ப முக்கியம், எனக்கு அந்த சாதுக்களுடைய சங்கத்தையாவது கொடு அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ அப்படிப்பட்ட சாதுக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, மனதால் ரொம்ப தூய்மடைந்தவர்களாகவும், வெளிப்புறமான புலன்களால் என்னைக்கும் அடையாதவர்களாகவும், தவோகுணத்துல என்னைக்குமே ஈடுபடாதவர்களாகவும், பக்தி தேவியினால நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும், உன்னுடைய ரூபத்தையும் உன்னுடைய லீலைகளையும் எப்பயும் சதா சர்வகாலம் பார்த்துக்கிட்டு இருக்கவர்களாகவும், அப்படிப்பட்ட சாதுக்களுடைய கருணையினால நானும் உன்னை பார்க்க முடியும், உன்னுடைய லீலைகளை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்றாரு, பகவானுடைய தரிசனத்தை பத்தி சொல்லிட்டு சாதுக்களுடைய பெருமையை பத்தி சொல்லிட்டு எனக்கு அந்த சாது சங்கத்தை கொடு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னா, பகவானுடைய உயர்ந்த சக்திகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். சோ பகவான் 60ல இருந்து 65 ஸ்லோகம் சொல்றாரு, நீ எப்படி இருக்குன்னா, உன்னாலதான் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் உனக்குள்ளதான் வந்து எல்லாம் தோன்றி இருக்கு. நீ என்ன பண்ற, உனக்குள்ள இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துக்குள்ள நீ நுழையிற. ஆச்சரியமா இருக்குல்ல, எல்லா பிரபஞ்சம் உனக்குள்ள இருக்கு, நீ என்ன பண்ற, அந்த பிரபஞ்சத்துக்குள்ள நீ போய் நுழைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்க. என்னன்னு சொல்றது, நம்முடைய அகடித்த கடனா சாமர்த்தியத்தை என்ன சொல்றது, யாராலையும் முடியாத காரியத்தை நீ தான் பண்ண முடியும், அப்படி நீ இருக்கக்கூடிய. அதே போல உனக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா என்ன பண்ணுவ, அஜாயமானஹா பகுதா விஜாயதேன்னு சொல்ற மாதிரி, பிறப்பற்றவன் பிறக்கிறான் சொல்லி சொல்ற மாதிரி எந்த விதமான மாற்றமும் உனக்கு கிடையாது. ஆனா பல ரூபத்தில் என்னைக்குமே இருந்துகிட்டு இருக்கு. நீ இந்த மாயினுடைய உதவி கொண்டு இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கிற, ஆனா இதனால கொஞ்சம் கூட நீ பாதிப்படைகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யோகிகளும் ஞானிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, உன்னை அடைவதற்கு ரொம்ப ஸ்ரத்தையோட அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீ தான் எல்லாத்துக்கும் பரமபுருஷனா இருக்க, உனக்குள்ளார தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கு, மாயை அப்படின்ற சக்தி உனக்குள்ளதான் இருக்கு. நீ என்ன பண்ற அப்படின்னா, அந்தர்யாமியா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 4 விதமான உயிர்வாளிகளுடைய இதயத்தில் நீ தான் நுழைஞ்சிருக்க. அண்டஜம், ஸ்வேதஜம், உத்பீஜம், ஜராயுஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 விதமான உயிர்வாளிகள். அதாவது முட்டையிலிருந்து தோன்றக்கூடியது, கருவிலிருந்து தோன்றக்கூடியது, அப்புறம் விதையிலிருந்து தோன்றக்கூடியது, அப்புறம் வியர்வையிலிருந்து தோன்றக்கூடியது. இப்ப 4 விதமான உயிர்வாளிகள் இருக்கு. இந்த 4 விதமான உயிர்வாளிகளுக்குள்ளாரையும் நுழைஞ்சி பரமாத்மாவா என்ன பண்ற, அந்தர்யாமியா அங்க வழிநடத்திட்டு இருக்கு அந்த ஜீவாத்மாக்கள். அந்த ஜீவாத்மாக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல அவங்களுக்கான தேன் கூட அவங்களே கட்டிக்கிறாங்க, அந்த தேன் கூட அவங்களே சுவைக்கிறாங்க. சுவைக்கிறதுனால அவங்களே அடிபடுறாங்க. பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, தேன் கூடுக்குள்ளார இருந்துட்டு அந்த தேனீக்குள்ள இருந்து என்ன பண்ற அப்படின்னா, அந்த தேனீகளுக்கு வழி நடத்திட்டு இருக்காங்க. தேனீக்கள் என்ன பண்ணுது, போயிட்டு தேன் கூட கட்டுது. தேன் கூட கட்டினப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தேனி இன்னொரு தேனை கடிக்குமா, தேனை சாப்பிடறதுக்கு போது. தேனை சாப்பிட விடாது, எல்லா தேனியும் வந்து கச்சகச்சன்னு இருக்கு இல்லையா, அப்ப சாப்பிட சண்டை வருமா. சண்டை வந்து என்ன பண்றாங்க, ஒரு தேனி இன்னொரு தேனை கடிக்குமா, அந்த தேனி கடி வாங்கிட்டு என்ன பண்ணுவா, அந்த தேனை சாப்பிட்டு இருக்குமா. சோ அது போல இந்த உலகத்துல மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இன்னொருத்தனை அடிச்சு, இன்னொருத்தனை துன்பப்படுத்தி, இன்னொருத்தனை கஷ்டப்படுத்தி என்ன பண்றாங்க, சந்தோஷம் அடையானே தவிர சந்தோஷமா இருக்க முடியாது கிடையாது. அப்படிப்பட்ட ஜீவாத்மாக்களை நீதான் வழி நடத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்படி யார் ஒருத்தர் இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கானோ, அப்படி அனுபவிக்கணும் நீ விடுறையா அப்படின்னா விட போறது கிடையாது. என்ன பண்ற, இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டே இருப்பான், என்ன பண்ற, டக்குன்னு அவங்கிட்ட புடிங்கிடுறது. சயேஷ லோகான் அச்சித்தந்த வேகோ விதர்ஷித்வம் கலு காலயானஹ பூதானி பூதைர் அனுமேய தத்வோ கணா வலிர்வாயுரிவா விஹசாயஹ. என்ன சொல்ற அப்படின்னா, எப்படி ஒரு பெரிய காற்று வந்துச்சு அப்படின்னா பெரிய மேகத்தையே அடிச்சுட்டு போயிருமோ, அது போல என்ன பண்ற, இந்த உலகத்துல மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய திட்டம் போட்டு வச்சிருப்பாங்க. இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன், நிறைய திட்டமா போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. நீ என்ன பண்ற, வந்து எல்லாத்தையும் ஒரு அடி அடிச்சு அதை தூக்கிட்டு போயிடுற அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா சின்ன குழந்தைங்க வந்து விளையாண்டு இருக்காங்க, பீச்ல விளையாண்டு இருக்காங்க. அப்பா விட்டுருக்காரு, சரி பீச்ல விளையாட்டு விட்டுருக்காரு. என்ன பண்றான், அந்த பீச்ல போயிட்டு மணல்ல வந்து பெரிய வீடு கட்டிட்டு இருக்கான். அந்த வீடு கட்டி பேலஸ் எல்லாம் கட்டி அதுல கேட் எல்லாம் வச்சு அதுல உள்ளார சின்ன சின்ன சொப்பு சாமான் எல்லாம் வச்சு சமைக்க ஆரம்பிச்சு சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நைட் போயிடுச்சு. அப்பா கூப்பிடுறாரு, வீட்டுக்கு வாடா. நான் வரமாட்டேன், நான் என் வீட்டுலதான் இருப்பேன்.
டேய் வீட்டுக்கு வாடா, நான் என் வீட்டுல தான் இருப்பேன், இந்த சின்ன வீட்டுக்குள்ள இதான் என் வீடு, நான் இங்கதான் இருப்பேன், போக மாட்டான். என்ன பண்ணுவார் அப்பா வந்து கடகடன் வந்து அந்த மணல் வீட்டை டக்கு டக்குன்னு உடச்சு போட்டா என்ன பண்ணும், கம்மன் வீட்டுக்கு போய் சேர்ந்துரும் இல்லையா? அது போல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த உலகத்துல நமக்கு சின்ன சின்னதா எல்லாம் வச்சுக்கிட்டு இது என்னோடது, நான் தான் இங்க இருக்க போறேன், நான் தான் இதுக்கு ஓனர், நான் இது வந்து வாழ்க்கை ஃபுல்லா என்னுடைய இது வந்து சந்தோஷமா இருக்க போறேன், அனுபவிக்க போறேன் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் வந்து கட்டி வச்சு நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கோம் இல்லையா? ஒரு க்ஷணத்துல என்ன பண்றாரு கிருஷ்ணன் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடாரு. எப்படி கால ரூபத்துல என்ன பண்றாரு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடாரு. இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு யாரும் நினைச்சாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை எடுத்து போயிடாரு. யார் ஒரு விஷயத்த பகவானுக்கு சேவை உபயோகப்படுத்தி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அனுபவிக்க நினைச்சா அப்படின்னா அதை எடுக்க ஆரம்பிச்சாரா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இந்த உலகத்துல என்ன பண்றான் அப்படின்னா, ஒருத்தன் அதான் சொல்றேன் இல்லையா, நிறைய வந்து என்ன பண்றான், திட்டம் போட்டே இருக்கான். நான் இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த வீடு வாங்க போறேன், அதுக்கப்புறம் அதை பண்ண போறேன், அதுக்கப்புறம் இந்த கார் வாங்க போறேன், நிறைய நிறைய திட்டம் வச்சிருக்கான். ஆனா பகவான் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. என்ன திட்டம் வச்சிருக்காரு, உன்னை எடுத்துட்டு போன திட்டம் வச்சிருக்காரு. என்ன பண்ண முடியும் நம்மளால, ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம திட்டத்தினால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இங்க ஒரு உதாரணம் சொல்றாரு. என்ன உதாரணம் சொல்ற அப்படின்னா, ஒரு பெரிய குடோன் இருக்கும், அந்த பொருட்கள்லாம் சேகரிச்சக்கூடிய குடோன். அந்த குடோன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன எலி வருது. எலி வந்து என்ன பண்ணா அந்த குடோனை பாக்குது. அடேடே நிறைய மூட்டை இருக்கடா, இன்னைக்கு அரிசி மூட்டை இருக்கு, பருப்பு மூட்டை இருக்கு, உளுத்தம் பருப்பு மூட்டை இருக்கு, அப்புறம் நெல்லு மூட்டை இருக்கு, அப்புறம் எள்ளு மூட்டை இருக்கு, சோளம் மூட்டை இருக்கு, எல்லா மூட்டையும் பார்த்துட்டு ஆஹா நல்ல வேட்டடா, எனக்கு உட்காந்து என்ன பண்ண போறேன், நாள் முழுக்க என் வாழ்க்கை முழுக்க என்ன பண்ண போறேன், ஒவ்வொரு என்ன சொல்றது, ஒவ்வொரு சாக்கா போய் கடிச்சு கடிச்சு எல்லாம் சாப்பிட போறேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். என்ன பண்ணுது, முதல்ல ஒரு நெல்லு மூட்டைக்குள்ள போகுது, போய் உள்ள குறைச்சு 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 சாப்பிட்டு இருக்கு. சாப்பிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து பாம்பு ஒண்ணு புஷ்ன்னு வெளில வருதான். வெளில வந்து என்ன பண்ணுது, உடனே பயந்துட்டு ஓடுது. எதிர்பார்க்கல பாம்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கல. என்ன பண்ணுதா, ஓடி போயிட்டு பார்த்தசாரதிக்குள்ள கோயிலுக்குள்ள போயிடுச்சான். போயிட்டு என்ன பண்ணுதா, பார்த்தசாரதி கோயிலுக்குள்ள போயிட்டு அந்த பார்த்தசாரதியுடைய காலுக்கு நடுவுல கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அந்த கேப்புக்குள்ள போயிட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிச்சான். ஒளிஞ்சிருச்சு அப்படின்னா அதோடைய அந்த பார்த்தசாரதியுடைய கால இருக்கக்கூடிய துளசி இருக்கு இல்லையா, அது எலியினுடைய முகத்தை மூடிடுச்சான். அந்த பாம்பு வந்து பார்க்குது, எலி இல்லைன்னு சொல்லி திரும்பி போயிடுச்சான். சோ அப்படி இங்க சொல்லப்படல பாகவத்துல. நம்ம அப்படி பார்த்தசாரதியுடைய காலுக்கு போனா பரவாயில்ல, ஆனா நம்ம அங்க போக போறது இல்லை. நம்ம என்ன பண்றோம், அந்த மூட்டையை சாப்பிட உட்காந்து இருக்கோம். சாப்பிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் அனுபவிக்க போறேன், எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டேன், எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, நான் அனுபவிக்க போறேன் நினைக்கும் போது காலம் அப்படின்னு ரூபத்துல வந்து எல்லாத்தையும் கொண்டு போயிடுறாரு. ஆனா யார் ஒருத்தன் பார்த்தசாரதியுடைய காலுக்கு போயிடறானோ பகவான் என்ன பண்றது கிடையாது, மறுபடியும் அவனை விடுறது கிடையாது. சோ அப்படி இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய காலை யார் விடுவாங்க? நமக்கு எல்லா விதமான நிலையிலையும் நமக்கு அபயத்தை கொடுத்து நமக்கு காப்பாற்றக்கூடிய அந்த பகவானுடைய காலை யார் தான் விளக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு கேள்வி கேட்கிறார். அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய விஷயத்துல என்ன பண்ணும், ஒருத்தர் ஈடுபடணும்னு சொல்லிட்டு கடைசியா தன்னுடைய பிரார்த்தனையை முடிக்கிறார் சிவபெருமான். அதத்வம் மசினோ பிரம்மன் பரமாத்மம் விபஷ்சிதம் விஸ்வம் ருத்ரபயத்வஷ்டம் அகுதஷ்சித் பயாகதிஹி சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்ற அப்படின்னா, அதத்வம் மசினோ பிரம்மன் பரமாத்மம் விபஷ்சிதம். யார் ஒருத்தன் புத்திசாலியோ என்ன பண்றான் அப்படின்னா, உன்னை மட்டுமே இலக்காக கொண்டு உன்னை வழிபட ஆரம்பிக்கிறான். ஏன்னா உன்னை வழிபட்டா மட்டும்தான் இந்த உலகத்துல அபயம் அப்படிங்கிறது கிடைக்கும், பயமற்ற தன்மைன்னு கிடைக்கும். என்னை பார்த்து எல்லாரும் பயந்துக்கிறாங்க, நான் வந்து ருத்ரன் இல்லையா, ருத்ரன் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் அழிச்சிருவார் அப்படின்ட்டு எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறாங்க. விஸ்வம் ருத்ர பயத்வஸ்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ருத்ரன் அப்படின்னா எல்லாரும் பயந்துக்கிறாங்க. ஆனா அகுதஷ்சித் பயகதிஹி, உன்னை யார் வழிபட ஆரம்பிக்கிறாங்களோ, பகவானே உன்னை யார் வழிபட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க ருத்ரனை பார்த்தும் பயப்பட தேவையில்லை, பயத்தை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நீ தான் உண்மையான அபயம் கொடுக்கக்கூடியவனா இருக்கு. அதனால என்ன பண்ணும், ஒரு புத்திசாலி உன்னை வழிபட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிவபெருமான் சொல்றாரு, இந்த ஒரு மந்திரமானது, இந்த ருத்ர கீதை அப்படிங்கிறது ரொம்ப தூய்மையானது. ஒருவன் தன்னுடைய மனதை முழுவதாக பகவான் கிட்ட கொடுத்து தான் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை யார் ஒருத்தன் சொல்லி பகவானை வந்து வழிபட ஆரம்பிக்கிறானோ, இந்த மந்திரத்தை யார் ஒருத்தன் படிக்கிறானோ, இந்த மந்திரத்தை யார் ஒருத்தன் சிந்தனை பண்றானோ, இந்த மந்திரத்தை யார் ஒருத்தன் வந்து ரொம்ப கவனமா அவருடைய புத்தியை உபயோகப்படுத்தி புரிஞ்சுக்க முயற்சி பண்றானோ, இந்த மந்திரத்தை யார் ஒருத்தன் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு தேவையான எல்லா விதமான விஷயமும், அவனுக்கு தேவையான எல்லா விதமான பலங்களும் வந்து சேரும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இந்த மந்திரமானது முன்னொரு காலத்துல பிரம்மதேவர்
ருத்ரனான எனக்கும் பிருகுமுனிவருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தார். நாங்க உலகத்தை படைக்கிறோம்னு சொல்லும் போது எங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தார். இந்த மந்திரமான சொன்னா அப்படின்னா ஒருத்தனுடைய அறியாமை அப்படிங்கிற விலக ஆரம்பிக்கும். அதே போல இந்த ஞானத்தை காட்டிலும் உயர்ந்த ஞானம் வேறதும் கிடையாது. ஏன்னா ஞானம் அப்படிங்கிறதா ஒருத்தனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு லாபம். ஞானத்தை காட்டிலும் ஒருத்தனுக்கு உண்மையான லாபம் எதுவும் கிடையாது. ஏன்னா ஞானம் ஒருத்தனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு போட்டை வச்சுக்கிட்டு சம்சாரம் அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய சமுத்திரத்தை ஒரு எப்படியும் ஒருத்தர் கடந்துடலாம். ஞானம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தனுக்கு நம்ம உணவு கொடுக்கறத விட அவன் எப்படி சம்பாதிச்சு சாப்பிடணும் அப்படின்ற வழியை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் உயர்ந்த லாபம். ஒருத்தனை சாப்பாடு கொடுக்கறது முக்கியம் கிடையாது. அவனுக்கு எப்படி சாப்பாடை அவனுக்கு எப்படி சாப்பாடை செய்ய கட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் உண்மையான விஷயம். அதனால ஞானம் அப்படிங்கிறதா வாழ்க்கையில ரொம்ப உயர்ந்த ஒரு லாபம் அப்படின்னு சொல்றாரு. அதனால என்ன பண்ண ஒருத்தர் இந்த ஒரு ருத்ர கீதையை யார் ஒருத்தர் தொடர்ந்து ரொம்ப நம்பிக்கையோட ரொம்ப ஸ்ரத்தையோட பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக ஒருத்தர் படிக்க ஆரம்பிக்கிறானோ அவன் என்னெல்லாம் கேட்கிறான்னு என்ன பண்ணுவான், அவனுக்கு இந்த விஷயம் கிடைக்குமா. அதனால என்ன பண்ணுங்க, நீங்களும் காலையில எந்திரிச்சு தினசரி இந்த ருத்ர கீதையை படிங்க, கேளுங்க, மத்தவங்களையும் படிக்க வைங்க. இப்படி செய்யறதுனால ஒருத்தனுடைய கர்மம் அப்படிங்கிறது விலகும் அப்படின்னு சொல்றார். சொல்லி முடிச்சு கடைசியில கீதம் மேயேதம் நரதேவ நந்தன பரஸ்ய பும்சோ பரமாத்மனஸ்தவம் ஜபத ஏகாக்ரதியஸ்தபோ மஹத் சரத்வம் அந்தததா அப்ஸ்ய தேப்சிதம். கடைசியில சொல்றாரு, உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரமான ருத்ர கீதை அப்படின்னு சொல்லக்கூடிய நான் சொன்ன இந்த மந்திரத்தை நல்ல தபசியத்தோட இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. இப்படி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசைகளும் பூர்த்தி அடையும். நீங்க எதுக்காக தபசியம் பண்ண வந்தீங்களோ அந்த தபசியம் பூர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரனான சிவபெருமான் பகவானுடைய குணங்களை பத்தி சொல்லி கொடுத்துட்டு அந்த பகவானை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறார்.